ஓகே. ஸோ நாங்க லா லாஸ்ட்டா பார்த்தோம். 1 மினிட். ஓகே. ஸோ நான் டிஸ்கஷன் பண்ணி கொண்டிருந்த பாயிண்ட்ஸ் வந்து ஓகே.
டிஸ்கஷன் பண்ணி கொண்டிருந்த பாயிண்ட்ஸ்ல வந்து நான் அடுத்த ரெக்கார்டிங்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ நாங்கள் இங்கே வந்து பார்க்கணும் அடுத்தது ப்ரைஸ் எலக்ட்ரிசிட்டி, அதாவது க்ராஸ் ப்ரைஸ் எலக்ட்ரிசிட்டியில் வந்து தேயிலையும் சீனி, அதாவது டீ அண்ட் சுகர்னு சொல்றது வந்து கம்ப்ளிமெண்ட்ரி குட்ஸ். அப்போ கம்ப்ளிமெண்ட்ரி குட்ஸை பொறுத்தளவில் வந்து ரிலேஷன்ஷிப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும். அதாவது நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்னு சொல்லும் பொழுது வந்து நாங்க சொல்லுவோம் சீனி, அதாவது சுகர்ல வந்து பிரைஸ் கூடும் பொழுது சுகரோட அதாவது டீன்னு சொன்னா ஓகே, எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க சுகர் அண்ட் சாரி சுகரும் டீக்கும் தானே. ஸோ இப்போ சுகரும் டீயையும் வந்து பார்க்கக்குள்ள வந்து நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்ல போனா சுகருண்ட பிரைஸ் டீன்ற டிமாண்ட் இருக்குது. சுகருக்கான வந்து பிரைஸ் கூடக்குள்ள வந்து என்ன நடக்கும்னு சொன்னா டீக்கு வந்து டிமாண்ட் குறைவடைய தொடங்கும். காரணம் என்னதுன்னு சொன்னா இப்ப நாங்க டீயோட வந்து சுகரை வந்து மிக்ஸ் பண்ணித்தான் நாங்க டீ குடிக்கிறது, அதாவது தேயிலையோட வந்து சீனி போட்டுத்தான் நாங்க குடிப்போம். ஸோ இப்படி இருக்கக்குள்ள தேயிலை விலை கூடிருச்சுன்னு சொன்னா அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும்னு சொன்னா சீனிக்கான கேள்வி வந்து குறைவடைய தொடங்கும். அதே மாதிரி தேயிலைக்கான விலை வந்து குறைவடைய தொடங்கிடுச்சுன்னு சொன்னா சீனிக்கான டிமாண்ட் வந்து என்ன நடக்கும், கூடிரும். இது வந்து ஒரு டிமாண்ட் கர்வ் ஷேப்ல வந்து இருக்கும். அப்ப இங்க வந்து நாங்க ஆகவே ஒரு முடிவு எடுக்கலாம். என்ன முடிவுன்னு சொன்னா கம்ப்ளிமெண்ட் குட்ஸை பொறுத்தளவுல வந்து கிராஸ் பிரைஸ் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்ற விஷயம் வந்து நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும். டீ அண்ட் காஃபி, அதாவது வந்து இது வந்து நாங்க சொல்றது கம்ப்ளிமெண்டரி குட்ஸ்னு கம்ப்ளிமெண்டரி குட்ஸை பொறுத்தளவுல வந்து நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும். இது வந்து டிமாண்ட் கர்வா இருக்கும். இங்க வந்து நாங்க டீ, ஓகே, இது வந்து சுகர், ஸோ 0. ஸோ டீன்ற ப்ரைஸ் வந்து இருக்கு. நாங்க உதாரணத்துக்கு டீன்ற ப்ரைஸ் வந்து இருக்கக்குள்ள சுகருக்கான டிமாண்ட் வந்து கியூவா இருக்கும். டீன்ற ப்ரைஸ் வந்து P1 ஆக வந்து இன்க்ரீஸ் ஆகக்குள்ள சுகருக்கான, அதாவது வந்து டிமாண்ட் வந்து Q1 ஆக வந்து டிக்ரீஸ் ஆகும். P இருந்து P2 ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகக்குள்ள டீக்கு சுகருக்கான டிமாண்ட் வந்து Qல இருந்து Q2 இன்க்ரீஸ் ஆகும்னு நாங்க இந்த வரைபடங்கள்லாம் வந்து என்ன செய்யணும்னு சொன்னா தெளிவா நாங்க வரைஞ்சி காட்டணும். ஓகே, மேக்ஸிமம் என்னால் முடியுமான மட்டும் நான் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் இருக்கேன். ஸோ அகெயின் நாங்கள் ரிவிஷன்லையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி தான் இருக்கிறோம். ஸோ எக்ஸாம் வந்து நல்லா செஞ்சு கொள்வது வந்து உங்களோட கையில் தான் இருக்குது. இது வந்து ப்ரைஸ், இது வந்து டிமாண்ட்க்கு வந்து இப்படி வரணும். ஓகே, ஸோ இதுதான் அதுக்கான வரைபடம். ஸோ இந்த 2 வரைபடத்தையும் நீங்கள் அங்கே வரைஞ்சி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டும். ஓகே, சரி, அடுத்த கொஸ்டின் போவோம். அதாவது காற்று சீராக்கிகளுக்கான வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி பெறுமதி 2 என தரப்பட்டுள்ளது. இது மக்களின் வருமான மாற்றம் மற்றும் காற்று சீராக்கின் தேவை மீது விகிதாசார தாக்கத்தை விட குறைவாக இருக்கும் என பொருள்படும். அதாவது இப்ப நாங்க படிச்சிருக்கோம் இன்கம் எலக்ட்ரிசிட்டின்னு ஒரு விஷயம் படிச்சிருப்போம். அதாவது இன்கம் எலக்ட்ரிசிட்டியை பொறுத்தளவுல, அதாவது இன்கம் எலக்ட்ரிசிட்டியை பொறுத்தளவுல என்ன சொல்றான்னு சொன்னா அதுலயும் 3 டைப் ஆஃப் இன்கம் எலக்ட்ரிசிட்டி இருக்கு. முதலாவது டைப் இன்கம் எலக்ட்ரிசிட்டி தான் பாசிட்டிவ் இன்கம் எலக்ட்ரிசிட்டி, நெகட்டிவ் இன்கம் எலக்ட்ரிசிட்டி, ஜீரோ இன்கம் எலக்ட்ரிசிட்டின்னு படிச்சோம். இந்த பாசிட்டிவ் இன்கம் எலக்ட்ரிசிட்டி எடுத்துக்கொண்டீங்க, பாசிட்டிவ் இன்கம் எலக்ட்ரிசிட்டியை படிச்சோம்னு சொன்னா அதுல வந்து 2 வகை இருக்கு. அதாவது என்னதுன்னா பாசிட்டிவ் இன்கம் எலக்ட்ரிசிட்டின்னு படிச்சிருக்கோம். நெகட்டிவ் ஓகே, இது வந்து ஓகே, நெகட்டிவ் இன்கம் எலக்ட்ரிசிட்டி படிச்சிருக்கோம். அடுத்தது வந்து ஜீரோ இன்கம் எலக்ட்ரிசிட்டின்னு
நாங்க படிச்சிருக்கோம். இதுதான் 3 வகையான இன்கம் எலக்ட்ரிசிட்டி. இந்த 3 வகையான இன்கம் எலக்ட்ரிசிட்டியில வந்து இந்த பாசிட்டிவ் இன்கம் எலக்ட்ரிசிட்டி இருக்கு தெரியுமா? அது வந்து நாங்க படிச்சிருக்கோம் என்னதுன்னு சொல்லி சொன்னா, ஒன்றை விட கூடிய ஒன்றை விட கூடியதுன்னு சொல்லி நாங்க படிச்சிருக்கோம். என்னது? ஒன்றை விட கூடியதுன்னு சொல்லி ஒண்ணு படிச்சிருக்கோம். ஒன்றை விட குறைஞ்சதுன்னு சொல்லியும் படிச்சிருக்கோம். YED ஒன்றை விட கூடியது. அடுத்தது இல்லாட்டி ஒன்றை விட குறைஞ்சது ஒண்ணு படிச்சிருக்கோம். அடுத்தது வந்து ஒன்றை விட கூடியது. பாசிட்டிவ் இன்கம் எலக்ட்ரிசிட்டியில. ஓகே. சோ இப்ப எங்களுக்கு என்ன நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த பாசிட்டிவ் இன்கம் எலக்ட்ரிசிட்டியில வந்து ஒன்னை விட கூடியதா இருந்தா, அதாவது வந்து ஒன்றை விட ஒன்னை விட கூடியதா இருந்தா, ஒன்றை விட கூடியதா இருந்தா அதை வந்து நாங்க சொல்றது நார்மல் குட்ஸ். அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து நாங்க சொல்றது வந்து நார்மல் குட்ஸ். இதெல்லாம் வந்து இப்படித்தான் ஷார்ட் நோட் எழுதி படிக்கணும். சரியா? ஒன்றை விட குறைவா இருந்தா, அதாவது வந்து இந்த இன்கம் எலக்ட்ரிசிட்டி ஒன்றை விட குறைவா இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா, சாரி 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 சரியா? இந்த பாசிட்டிவ் இன்கம் எலக்ட்ரிசிட்டிக்காக நாங்க ஒரு எக்ஸாம்பிள், அதாவது வந்து நாங்க என்ன சொல்றோம்னா எக்ஸாம்பிள் வந்து நார்மல் குட். ஓகே, நார்மல் குட் தான் அதுக்கான எக்ஸாம்பிள். ஓகே, சரியா? அடுத்தது இந்த நெகட்டிவ் இன்கம் எலக்ட்ரிசிட்டிக்கு வந்து எக்ஸாம்பிள் நாங்க சொல்றது வந்து இன்ஃபேர் குட்ஸ். அதாவது வந்து இன்ஃபேர் குட்ஸ்ன்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். ஓகே, ஜீரோ இன்கம் எலக்ட்ரிசிட்டிக்கான நாங்க எக்ஸாம்பிள் வந்து சொல்றது வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து அதை நாங்க சொல்றது வந்து எசென்ஷியல் ஐட்டம்ஸ்னு சொல்லி நாங்க அதை சொல்லுவோம். சரியா? எசென்ஷியல் ஐட்டம்னு சொல்லி அப்படி இல்லாட்டி நெசசிட்டிஸ் குட்ஸ்னு கூட நாங்க சொல்லுவோம். சரியா? சோ இதுதான் வந்து இன்கம் எலாஸ்டிசிட்டிக்கான 3 உதாரணங்கள். சரியா? சோ இப்படி இருக்கக்குள்ள இதுல ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாசிட்டிவ் இன்கம் எலாஸ்டிசிட்டி இருக்கும் பொழுது பாசிட்டிவ் இன்கம் எலாஸ்டிசிட்டி வந்து நாங்க 2ஆ டிவைட் பண்ணலாம். அதுல ஒண்ணு தான் வந்து என்னதுன்னா ஒன்றை விட கூடியது, ஒன்றை விட குறைஞ்சதுன்னு சொல்லி. அப்போ ஒன்றை விட கூடியதுன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து பாசிட்டிவ் இன்கம் எலக்ட்ரிசிட்டி ஒன்றை விட கூடியதுன்னு சொல்லி சொன்னா, நாங்க அதை சொல்றது அதுக்கு உதாரணம் தான் என்னன்னா லக்ஸரி குட்ஸ். ஓகே, லக்ஸரி குட்ஸ். சரியா? அடுத்தது ஒன்றை விட குறைஞ்சதுன்னா நாங்க அதை என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா, அதையும் நாங்க வந்து எசென்ஷியல் ஐட்டம்னு சொல்லியே தான் அதுக்கும் நாங்க எக்ஸாம்பிள் வந்து நார்மலாவே சொல்றது. ஓகே, எசென்ஷியல் குட்ஸ்னு சொல்லி நாங்க நார்மலாவே சொல்லுவோம். சரியா? சரி. இப்ப இதை பேஸ் பண்ணி தான் இன்கம் எலக்ட்ரிசிட்டியில வர எந்த ஒரு கொஸ்டினுக்குனாலும் நீங்க ஆன்சர் பண்ணணும். இன்கம் எலக்ட்ரிசிட்டி சம்பந்தமா எந்த ஒரு கொஸ்டின் கேட்டாலும் முதல்ல வந்து நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, இப்படி ஒரு சின்ன ஒரு சார்ட் ஒன்று போட்டு வச்சுக்கொண்டீங்கன்னு சொல்லி சொன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. சரியா? ஓகே. அப்ப இதுல முதலாவது உங்களுக்கு தெரியணும், நாங்க பாசிட்டிவ் இன்கம் எலக்ட்ரிசிட்டியை பார்க்கக்குள்ள கன்சியூமர்ட வந்து இன்கம்மை விட, அதாவது வந்து கன்சியூமர்ட இன்கமுக்கும் அந்த குட்ஸுக்கான டிமாண்டுக்கும் இடையில வந்து ஒரு பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் இருக்கும். இன்இலாஸ்டிக்ல வந்து கன்சியூமர்டான குட்ஸுக்கும் இன்கம் எலக்ட்ரிசிட்டிக்கும் இடையில வந்து ஒரு நெகட்டிவ், அதாவது கன்சியூமர்ட இன்கமுக்கும் அந்த குட்ஸுக்கான டிமாண்டுக்கும் நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப் ஒன்று இருக்கும். ஜீரோ இன்கம் எலக்ட்ரிசிட்டி எடுத்துக்கொண்டோம்னு சொல்லி சொன்னா, இங்க வந்து ஜீரோ ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது வந்து கன்சியூமர்ட்ட வந்து இன்கம் வந்து கூடுனாலும் குறைஞ்சாலும் வந்து நாங்க டிமாண்ட்ல எந்த விதமான சேஞ்சஸும் இல்லாட்டி அதை ஜீரோ இன்கம் எலக்ட்ரிசிட்டின்னு கூட நாங்க சொல்லுவோம். அப்ப இந்த பாசிட்டிவ் இன்கம் எலக்ட்ரிசிட்டியில பாருங்க, இந்த ஒன்றை விட கூடியதுன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து நுகர்வோரோட வருமானம், அதாவது கன்சியூமர்ட்ட இன்கம் சேஞ்சஸை விட அந்த குட்ஸுக்கான டிமாண்ட் வந்து கூடுதலையா இருந்தா அது வந்து ஒன்றை விட கூடியதுன்னு சொல்லி சொல்லுவோம். கன்சியூமர்ட இன்கம் விட அந்த கன்சியூமர்ட இன்கம் சேஞ்சஸ் ஆகுறதை விட அந்த குட்ஸுக்கான டிமாண்ட் பெர்சன்டேஜ் வந்து குறைவா இருந்தா அதை பாசிட்டிவ் இன்கம் எலக்ட்ரிசிட்டியில வந்து ஒன்றை விட குறைஞ்சதுன்னு சொல்லி சொல்லுவோம். அதை நாங்க சொல்றது சம்டைம்ஸ் வந்து இன்கம் அதாவது இன்கம் இன்இலாஸ்டிக்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். சரியா? இதை வந்து நாங்க இன்இலாஸ்டிக் இன்கம்னு சொல்லி சொல்லுவோம். இன்லாஸ்டிக், இதை வந்து இலாஸ்டிக் இன்கம் சொல்லி, ஓகே, இலாஸ்டிக்
இன்கம் இலாஸ்டிக்னு சொல்லுவோம். அதாவது வந்து வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சியில வந்து வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி உடையது, இது வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி அற்றதுன்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். ஓகே. ஸோ இப்படி இருக்கக்குள்ள லக்ஸரி குட்ஸை பொறுத்தளவுல அவங்களுடைய இன்கம் சேஞ்சஸை விட அந்த குட்ஸுக்கான டிமாண்ட் வந்து கூடுதலா இருக்கும்னு சொல்லி படிச்சிருக்கோம். இங்க வந்து எசென்ஷியல் குட்ஸை பொறுத்தளவுல அதாவது ஒன்றை விட குறைஞ்ச இன்கம் எலாஸ்டிசிட்டினா டிமாண்ட் அதாவது வந்து அவங்களுடைய இன்கம் சேஞ்சஸை விட அதுக்கான டிமாண்ட் வந்து ரொம்ப குறைவா இருக்கும்னு சொல்லி நாங்க படிச்சிருக்கிறோம். ஓகே. ஸோ இங்க குட்ஸை பொறுத்தளவுல இங்க வந்து என்னது காற்று சீராக்கி அதாவது ஃபேன்ஸ்னு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்களேன். அதாவது எலக்ட்ரிக்கல் ஐட்டம்னு சொல்லி நார்மலா எலக்ட்ரிக்கல் ஐட்டம் வந்து நாங்க என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா லக்ஸரி குட்ஸ்குள்ள தான் உள்ளடக்கப்படுது. ஸோ அப்ப லக்ஸரி குட்ஸை பொறுத்தளவு பாருங்க வருமானம் இன்கம் எலக்ட்ரிசிட்டி எவ்வளவு இருக்குன்னு சொன்னா 2 அதாவது 2 வந்து பாசிட்டிவா நெகட்டிவான்னு சொல்லி பாருங்க. பாசிட்டிவ்ல இருக்கு. அப்ப பாசிட்டிவ்ல சொல்லி சொன்னா பாசிட்டிவ்ல இருக்கு ஒன்றை விட கூடியதாகவும் இருக்கு. அப்ப பாசிட்டிவ்ல இருந்து ஒன்றை விட கூடியதுன்னு சொல்லி சொன்னா அது வந்து என்னது லக்ஸரி குட்ஸா இருக்கும். அப்ப எங்களுக்கு லக்ஸரி குட்ஸை பொறுத்தளவு தெரியணும் அதாவது கன்சியூமர்ட்ட வந்து இன்கம் சேஞ்சஸை விட அந்த குட்ஸுக்கான டிமாண்ட் சேஞ்ச் வந்து என்ன நடக்கும்னா கூடுதலா இருக்கும். ஆனா இங்க கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க குறைவா இருக்கும்னு சொல்லி. அப்ப இந்த எக்ரிமெண்ட் டிஸ்அக்ரியா எக்ரியா டிஸ்அக்ரி. நீங்க டிஸ்அக்ரின்னு சொல்லி போட்டுட்டு இன்கம் எலாஸ்டிசிட்டி பொறுத்தளவுல வந்து பாசிட்டிவ் இன்கம் எலாஸ்டிசிட்டி ஒன்றை விட கூடையா இருந்தா அது லக்ஸரி குட்ஸ்க்கு தான் வரும். இது ஒரு லக்ஸரி குட் காற்று சீராக்கி ஃபேன்ஸ்னு சொல்றது ஒரு லக்ஸரி குட்ஸை பொறுத்தளவுல வந்து கன்சியூமர்ட்ட இன்கம் சேஞ்சஸை விட அந்த குட்ஸுக்கான டிமாண்ட் சேஞ்ச் வந்து கூடுதலையா இருக்கும். ஆகவே திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட்னு சொல்லி நாங்க சொல்ல வேண்டும். ஓகே. இதுக்கான வரைபடமும் இருக்கு. வரைபடமும் நீங்க அதுக்கு கொடுக்கணும். சொன்ன வரைபடம் இருக்க எல்லாத்துக்கும் கண்டிப்பா வரைபடம் வரைங்க. ஸோ ஃபுல் மார்க்ஸ் உங்களுக்கு அதுல வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லாம வழங்கப்படும். இது வந்து ஒன்றுக்கு கூடிய தானே லக்ஸரி குட்ஸ் தானே. அப்ப லக்ஸரி குட்ஸை பொறுத்தளவுல வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா பாசிட்டிவ் தானே. பாசிட்டிவ்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து வருமான மாற்று விதத்தை விட டிமாண்ட் வந்து கூடன்னு சொல்லி காட்டணும். அதாவது வந்து அந்த குட்ஸுக்கான டிமாண்ட் வந்து கூடன்னு காட்டணும் தானே. அதுக்காக சரியா. ஸோ இதை வந்தீங்கன்னா நீங்க வேணா வருமானம் வந்து 1000 இருக்கக்குள்ள வந்து இது வந்து 1500 இருக்கக்குள்ள டிமாண்ட் வந்து நீங்க இங்க வேணா போடலாம். கிட்டத்தட்ட 100 இருக்கக்குள்ள வந்து இது என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா அந்த குட்ஸுக்கான டிமாண்ட் வந்து 100ல இருந்து 500க்கு போகுதுன்னு சொல்லி காட்டலாம். ஓகே. ஸோ இது வந்து கியூ டி இதெல்லாம் கேபிட்டல்ல கொடுங்க. நான் இங்க சிம்பிள்ல போடுறது வந்து எல்லாம் கேபிட்டல்லே கொடுங்க. ஓகே. ஸோ இது வந்து 0. ஸோ இங்க வந்து இது வந்து இப்ப இங்க என்ன வரும்? இவ்வளவு நாள் பி கொடுத்தது இது வருமானம் வையா இருக்கும். ஓகே. ஸோ அதுதான் அதுக்கான வரைபடம்.
1 மினிட் தாங்க.
சாரி. கொஞ்சம் நான் ஒர்க்கோட தான் இதை செய்கிறேன். ஸோ அதுதான். ஸோ அடுத்தது பாருங்க, டிமாண்ட் டிமாண்ட் வந்து குறையக்குள்ள கேள்வி குறைவடைதல் கேள்வி வலைய வலது பக்கத்துக்கு நகர்வடையும். இல்லை இந்த அதாவது வந்து டிமாண்ட் குறைஞ்சா என்ன நடக்கும்னு சொன்னா டிமாண்ட் கர்வ் வந்து ரைட் சைடுக்கு போகாது. டிமாண்ட் வந்து கூடுனா தான் என்ன நடக்கும்னா கர்வ் வந்து ரைட் சைடுக்கு போகும். டிமாண்ட் குறைஞ்சா டிமாண்ட் கர்வ் வந்து என்ன நடக்கும்னு சொன்னா லெஃப்ட் சைடுக்கு தான் போகும். ஓகே. ஸோ இது வந்து பேசிக் திங்கான விஷயம். ஓகே. ஸோ டிமாண்ட் கர்வ் வந்து நாங்க பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து டிஸ்அக்ரின்னு சொல்லி போட்டு நாங்க என்ன சொல்லணும்னு சொல்லி சொன்னா டிமாண்ட் கூடுனா அதாவது வந்து டிமாண்ட் கூடுனா கர்வ் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா பாருங்க. இந்த வரைபடத்தை வரைஞ்சா ஓகே. டிமாண்ட் வந்து கூடுனா அதாவது இன்க்ரீஸ் ஆகி என்ன நடக்கும்னா ரைட் சைடுக்கு போகும். டிமாண்ட் குறைஞ்சா தான் என்ன நடக்கும்னா கர்வ் வந்து டிக்ரீஸ் ஆகி லெஃப்ட் பக்கம் போகும். ஓகே. இந்த வரைபடத்தை நீங்க வரைஞ்சீங்கன்னு சொல்லி சொன்னா ஓகே. என்ன ஓகே. சோ டிமாண்ட் கர்வ் பொறுத்தளவுல இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து டிஸ்அக்ரி. சரியா? டிமாண்ட் கர்வ் பொறுத்தளவுல வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா அதாவது வந்து டிமாண்ட் கூடுனுச்சுன்னு சொல்லி சொன்னா இன்க்ரீஸ் இன் த டிமாண்ட் வந்து பாருங்க ரைட் சைடு ஆகும். டிமாண்ட் குறைஞ்சிச்சுன்னு சொன்னா டிக்ரீஸ் இந்த டிமாண்ட் கர்வ் வந்து லெஃப்ட் சைடுக்கு. ஸோ இந்த வரைபடத்தை வரைஞ்சிங்கன்னு சொல்லி சொன்னா ஓகே. அடுத்தது சமநிலை விலையில் பொருள் ஒன்றிற்கு பற்றாக்குறை அல்லது மேலதிகம் இல்லை. ஓகே. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டா டிஸ்அக்ரியான்னு கேட்டா ஓகே. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா கரெக்ட். அதாவது வந்து சமநிலை விலையில வந்து சமநிலை விலைன்னு சொல்லி சொன்னா இக்யூலிபிரிமியம் பிரைஸ்ல வந்து ஒரு குட்ஸுக்கு வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா அதாவது வந்து என்ன சொல்றது எக்ஸஸ் ஆஃப் டிமாண்டும் இருக்காது, அதாவது லெக் ஆஃப் டிமாண்டும் இருக்காது, அதாவது பற்றாக்குறையும் இருக்காது, மேலதிகமா கூடுதலா எக்ஸஸும் இருக்காது, லெக்கும் இருக்காதுன்னு சொல்லித்தான் நாங்க சொல்றோம். சரியா? அப்ப இந்த கூற்றை வந்து ஏற்றுக்கொள்கிறோம். நாங்க இக்யூலிபிரிமியம் படிக்கக்குள்ள படிச்சோம் என்னதுன்னு சொல்லி சொன்னா கொள்வனவாளரும் விற்பனையாளரும் வந்து என்ன நடக்குது, கொள்வனவாளரும் விற்பனையாளரும் வந்து அவங்களோட 2 பேர்ட எக்ஸ்பெக்டேஷன் வந்து என்ன நடக்கும்னு சொன்னா ஈக்குவலா இருக்கக்குள்ள தான் வந்து இக்யூலிபிரிமியம் வந்து அடையப்படுது. ஸோ இந்த வரைபடத்தை வந்து நீங்க இப்படி கண்டிப்பா ஒரு வரைபடம் ஒண்ணு வரைய வேண்டும். சரியா? வரைஞ்சி இதை நீங்க இங்க வந்து ஈன்னு சொல்லி கொடுப்பீங்க. சரியா? இது இ, இது வந்து எஸ், இது வந்து டி, இது வந்து கியூ, இது வந்து பி, இது வந்து 0, இது வந்து கியூ, அகைன் கியூ, இங்க வந்து பி. ஓகே. ஸோ இதைத்தான் நீங்க அந்த வரைபடத்துல சொல்லுங்க. ஸோ இங்க வந்து என்ன நடக்கும்னா அந்த டிமாண்ட் கர்வும் சப்ளை கர்வும் வந்து ரெண்டுமே வந்து அதாவது வந்து சந்திப்பதன் மூலம் பாருங்க இங்க வந்து மீட் பண்றதன் மூலமா வந்து ஒரு தளம்பலற்ற நிலை, அதாவது வந்து டிமாண்ட் கூட உள்ள எக்ஸஸ் கூட உள்ள ஸோ ரெண்டுமே வந்து அதுதான் நாங்க கியூடி சமன் என்ன நடக்குதுன்னு சொன்னா இக்யூலிபிரியத்துல கியூடி சமன் கியூஎஸ்ன்னு சொல்லி போடுவோம். கியூடி சமன் கியூஎஸ்ன்னு சொல்லி போடுவோம். ஸோ இந்த சமன்பாடை இங்கே போட்டு இந்த வரைபடத்தை வரையணும். வரைஞ்சிட்டு நாங்க சொல்லணும் இதை வந்து நாங்க எக்ரீட் ஆகுறோம். இக்யூலிபிரிமியம்ல வந்து கம்படிட்டிவ் மார்க்கெட்ல வந்து போட்டி சந்தையில வந்து சப்ளையரும் மேனுஃபேக்சர் அதாவது உற்பத்தியாளரும் கொள்வனவாளரும் கன்சியூமரும் வந்து மேனுஃபேக்சரும் வந்து அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஈக்குவல் ஆகுற சிச்சுவேஷன்ல தான் இந்த இக்யூலிபிரிமியம் அடையுதுன்னு சொல்லி சொல்லணும். ஸோ இங்க வந்து இந்த கம்படிட்டிவ் மார்க்கெட்ல வந்து டிமாண்ட் கர்வ் அண்ட் சப்ளை கர்வ் ரெண்டுமே வந்து ஒன்றை ஒன்று சந்திக்கிற புள்ளி, ஒன்றை ஒன்று மீட் பண்ற இந்த பாயிண்ட்டை தான் வந்து நாங்க என்ன சொல்றோம்னா இக்யூலிபிரிமியம்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஆகவே வந்து இங்க நடக்கிறது என்ன கியூடி சமன் கியூஎஸ்ல தான். பிகாஸ் அடுத்தது நாங்க இன்னொரு பாயிண்ட் வேணா நாங்க எக்ஸ்ட்ராவா சொல்ல முடியும் என்னதுன்னு சொல்லி சொன்னா நாங்க இங்க சோட்டேஜ் நடக்கிறது எப்பன்னு சொல்லி சொன்னா மேக்சிமம் லீகல் பிரைஸ் வந்து கொண்டு வரக்குள்ள உச்ச கட்டுப்பாட்டு விலையில கொண்டு வரக்குள்ள தான் சோட்டேஜ் நடக்கும். அதாவது வந்து எக்ஸஸ் எங்க உருவாகுதுன்னு சொல்லி சொன்னா ஃப்ளோர் பிரைஸ்ல தான், அதாவது இழிவு விலையில தான் எக்ஸஸ் உருவாகுதுன்னு சொல்லி நாங்க சொல்ல முடியும். ஸோ அந்த 2 விஷயத்தையும் வந்து இதுக்குள்ள நீங்க இன்க்ளூட் பண்ண முடியும். சரியா?
ஓகே. ஸோ 2015ல வந்து எக்ரி, டிஸ்அக்ரி கொஸ்டின்ஸ் வந்து இவ்வளவு தான் இருக்குது. ஸோ நாங்க அடுத்த பேப்பர்ஸ் டிஸ்கஷனுக்கு வந்து நாங்க போவோம். 2016 பேப்பர் 2016 பேப்பர் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொல்லி சொன்னா ஓகே. நாங்க இப்ப 2015 வந்து ஃபுல்லாவே நாங்க எகைன் டிஸ்கஷன் பண்ணது தானே. ஸோ 2016ல வந்து நாங்க ஒரு சில டிஸ்கஷன் பண்ண விஷயங்கள் வந்து நாங்க ஜஸ்ட் ஒரு ஐடியாஸ் மட்டும் தான் நான் சொல்லுவேன். ஓகே. பாருங்க, இதுவும் டூ யூ அக்ரி ஆர் டிஸ்அக்ரின்னு தான் சொல்லியிருக்காங்க. when the demand is inelastic for the production, 10% change in price lead to more than 10% change in the demand. அதாவது என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, உற்பத்தி பொருள்ல வந்து கேள்வி நெகிழ்ச்சி அற்றது இன்னிலாஸ்டிக்கா இருக்கும் பொழுது வந்து விலையில 10% மாற்றம், அதாவது 10% சேஞ்ச் இன் பிரைஸ் லேட் மோர் தென் 10% சேஞ்ச் இன் டிமாண்ட். கேள்வியில வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா 10% அதிக மாற்றத்துக்கு வந்து இட்டு செல்லும். இந்த கூற்றை ஏற்றுக்கொள்கின்றீர்களா? எக்ரியா டிஸ்அக்ரியா? டிஸ்அக்ரி. அதாவது வந்து இன்னிலாஸ்டிக்ல என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா 10% வந்து பிரைஸ் லீட் வந்து மோர் தென் இல்ல லெஸ் தென் 10% இன் டிமாண்ட்னு சொல்லி சொல்லணும். விலை மாற்று வீதத்தை விட கேள்வி தொகை மாற்று வீதம், அதாவது பெர்சன்டேஜ் பிரைஸ் பெர்சன்டேஜ் சேஞ்சஸ் விட டிமாண்ட், அதாவது டிமாண்ட் பெர்சன்டேஜ் சேஞ்ச் இந்த டிமாண்ட் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா குறைவா இருக்கும் இன்எலாஸ்டிக்ல. இது வந்து இலாஸ்டிக்கா இருந்தா, இப்ப இந்த கொஸ்டின் வந்து நீங்க இப்படி கூட மாத்தி எழுதலாம். அதாவது நீங்க இந்த எக்ரிமெண்ட் வந்து டிஸ்அக்ரின்னு சொல்லி போட்டு இலாஸ்டிக், அதாவது வந்து when the demand is elastic for the product, 10% change in the price lead to more than 10% change in the demand னு சொல்லி சொல்லலாம். அப்படி இல்லாட்டி நீங்க இதை சொல்லலாம், when the demand is inelastic for the product, 10% change in price lead to less than 10% change in the demand. இந்த கொஸ்டினே வந்து நீங்க என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா உங்களோட ஆன்சருக்கு மாத்தியும் எழுதிக் கொள்ள முடியும். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நாங்க என்ன சொல்லணும்னு சொல்லி சொன்னா டிஸ்அக்ரின்னு சொல்லி சொல்லணும். அதாவது இன்னிலாஸ்டிக்கை பொறுத்தளவுல என்ன செய்யணும்னு சொன்னா பெர்சன்டேஜ், அதாவது வந்து பிரைஸ் பெர்சன்டேஜை விட டிமாண்ட் பெர்சன்டேஜ் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு ரொம்ப குறைவா இருக்கும் இன்னிலாஸ்டிக்கை விட. ஸோ அந்த விஷயத்தை தான் வந்து நாங்க இங்கே தெளிவா வந்து போடணும். ஓகே. பாருங்க, 10% தானே சொல்றாங்க. ஸோ 10%ன்னு சொல்லி சொன்னா நாங்க அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு கணக்கு போடுறது நல்லது. ஓகே. விலை மாற்று வீதத்தை விட கேள்வி தொகை மாற்று வீதம் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா குறைவா இருக்கும். ஓகே. கேள்வி தொகை மாற்று வீதம் குறைவா இருக்கும்னு சொல்லி நாங்க இங்கே போடலாம். ஓகே. ஸோ இது வந்து பி வந்து 10 ரூபாயா இருக்குள்ள வந்து விலை வந்து 20 ரூபாவா ஆகுது. ஸோ 10 ரூபாயில வந்து 100 அலகுகளா இருந்தது வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா கேள்வித்தொகை வந்து 75 ஆகுதுன்னு சொல்லி நீங்க போடலாம். இது வந்து டிமாண்ட் கவுன்னு சொல்லி போடலாம். ஓகே. ஸோ அங்க வந்து என்ன நடக்குது, விலை மாற்று வீதத்தை விட கேள்வித்தொகை மாற்று வீதம் குறைவா இருக்கும். ஸோ அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நாங்க என்ன சொல்லலாம்னு சொல்லி சொன்னா டிஸ்அக்ரி சொல்லிட்டு இந்த கொஸ்டினே வந்து நீங்க ரிப்பீட்டட் எழுதி when the demand is inelastic for product, 10% change in the price lead to less than 10% சேஞ்ச் இந்த டிமாண்ட்னு சொல்லி கொடுக்கலாம். அப்படியும் ஒரு பாயிண்டா கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி இதை மத்த பாயிண்ட் அப்படி மாத்தி கொடுப்பீங்கன்னு சொன்னா when the demand is elastic when the demand is elastic for a product, 10% change in price lead to more than 10% change in the demand னு சொல்லி கொடுத்துட்டு நீங்க வரைபடத்தை வரைஞ்சி காட்டணும். சரியா? இப்ப எலக்ட்ரிசிட்டியில வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து நாங்க எடுத்தோம்னு சொல்லி சொன்னா எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னா விலை மாற்று வீதத்தை விட கேள்வி தொகை மாற்று வீதம் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா
கூடுதலையா இருக்கும். விலை மாற்று வீதத்தை விட கேள்வி தொகை மாற்று வீதம் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா கூடுதலையா இருக்கும். ஸோ இந்த ஷேப்ல வந்து வந்துடும். ஓகே. ஸோ நீங்க அந்த இந்த எலாஸ்டிக் வரைபடத்தை வந்து நீங்க என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா போடலாம். ஓகே. இங்க வந்து 10ல இருந்து 15 வந்து மாறக்குள்ள நீங்க என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா 15 ரூபாவா இருக்கக்குள்ள வந்து சாரி 10 ரூபாவா இருக்கக்குள்ள வந்து 500 அழகா இருந்தது வந்து 250 சொல்லி போடலாம். ஓகே. ஸோ விலை மாற்று வீதத்தை விட என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா 15 ரூபாவா இருக்கக்குள்ள 250 இருந்தது. 10 ரூபாவில் வந்து விலை மாற்று வீதம் வரக்குள்ள 500 அலகுகளா கூடுதுன்னு சொல்லி இது எலாஸ்டிசிட்டி கர்வ் வந்து நீங்க அங்கே போடலாம். அடுத்தது பாருங்க, இன்டிஃபரண்ட் கர்வ் டு நாட் கிராஸ் வித் ஈச் அதர். ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் என்னது? கரெக்ட். அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொன்னோம் நாங்க? கரெக்ட்னு சொல்லி சொல்லணும். அதாவது இன்டிஃபரண்ட் கர்வ் என்னது? சமபயன் வளைய. சமபயன் வளையின்னு சொல்லி சொன்னா இன்டிஃபரண்ட் கர்வ்னு சொல்லி சொன்னாலே வந்து என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னா அதாவது எங்களுக்கு வந்து அந்த ஈக்குவேஷனான அதாவது வந்து ஈக்குவேஷனான எங்களுக்கு வந்து யூட்டிலிட்டியை தாரைத்தான் இன்டிஃபரண்ட் கர்வ். ஸோ இன்டிஃபரண்ட் கர்வ் வந்து என்னைக்குமே என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா ஒன்றே ஒன்று அந்த கர்வுங்க வந்து ஒன்றே ஒன்று வெட்டி செல்லாது. கர்வ் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா அந்த கர்வ் எப்படி இருக்கும்னு சொன்னா கர்வ் வந்து ஒன்றே ஒன்று வெட்டி செல்லாது. இந்த ஷேப் சாரி இந்த ஷேப்ல தான் இருக்கும் அந்த இன்டிஃபரண்ட் கர்வ். ஓகே. ஸோ இதுதான் வந்து அந்த நாங்க சொல்றது இன்டிஃபரண்ட் கர்வ்னு சொல்லி. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து டிஸ்அக்ரின்னு சொல்லி போடலாம். போட்டுட்டு ஓகே இதுல இன்டிஃபரண்ட் கர்வ் செஷன் 9ல நாங்க அது படிச்சிருக்கோம் இன்டிஃபரண்ட் கர்வ் அனலைஸ்னு சொல்லி. ஓகே. செஷன் 9ல இருக்குது. செஷன் 9 பிஎம்எஸ் ஓகே. இன்டிஃபரண்ட் கர்வ் பொறுத்தளவுல நாங்க என்ன சொல்லணும்னு சொல்லி சொன்னா the indifferent curve show the different combination of the two goods the yield the same level to satisfaction per given of the time period. அதாவது குறித்த ஒரு காலப்பகுதியில வந்து இருவேறுபட்ட பொருட்களோட பயனானது வந்து ஒரே அளவினுடையதா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. சேம் லெவல் ஆஃப் சாட்டிஸ்பிகேஷன். அதாவது இங்க ஹாட்ஸ்டாக்கும் இந்த அம்பர்கஸும் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா ஒரே டைம் அதாவது குறித்த காலப்பகுதியில இது ரெண்டுமே வந்து எங்கிட்ட இருக்கிற அந்த அதாவது வந்து எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா பயன்பாடு வந்து சேமா ஒரே அளவு திருப்தியை தான் தரக்கூடியதா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது வந்து நாங்க ஒரு பொருளோட பயன்பாட்டை வந்து அதிகரிக்கக்குள்ள பொழுது மேலும் ஒரு அழகு பொருளை வந்து பயன்படுத்தும் பொழுது அதற்கு மாறாக இழக்கப்படுகின்ற மற்ற பொருளோட பயன்பாட்டு அளவு என்ன நடக்குன்னா குறைய தொடங்கும். அதாவது இந்த ஒட்ஸ்டோக்கை வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா குறைச்சு கொண்டு வரக்குள்ள வந்து இந்த பர்கர்ஸ்க்கான வந்து பர்கர்ஸ்க்கு வந்து என்ன நடக்கும்னா யூட்டிலிட்டி அங்கே அதாவது பர்கர்ஸ்க்கான வந்து என்ன செய்யும் அங்கே கூடும். அதாவது வந்து பயன்பாடு வந்து குறையும். ஆனால் செர்டிஃபிகேஷன் சொல்லும் பொழுது வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா ஈக்குவேஷனை தான் தரும். ஸோ சரியா? ஆகவே வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம்னு சொல்லி சொன்னா இந்த இன்டிஃபரண்ட் கர்வ் வந்து ஒன்றே ஒன்று வெட்டாது. இன்டிஃபரண்ட் கர்வ் வந்து ஒன்றே ஒன்று வெட்டி செல்லாது. பயன் கூட கூட பாருங்க யூட்டிலிட்டி கூட கூட என்ன நடக்கும்னா கர்வ் வந்து ரைட் சைடுக்கு போய்கொண்டே இருக்கும். இப்படி U1 இந்த U100 U125 U150 சொல்லி கர்வ் வந்து வலதுபுறம் தான் நகருமே தவிர ஒன்றே ஒன்று கர்வ் வந்து வெட்டி செல்லாது. ஓகே. பாருங்க டவுன்வர்ட் ஸ்லோப் அதாவது கர்வ் வந்து டவுன்வர்ட் ஸ்லோப்பா இருக்கும். இன்டிஃபரண்ட் கர்வ் கேனாட் இன்டராக்ட்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது ஒன்றே ஒன்று கர்வ் வந்து வெட்டி செல்லாது. ஓகே. ஸோ அதைத்தான் நீங்க வந்து இங்க கொடுக்கணும். ஸோ ஓகே. ஸோ நாங்க இதை வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள்ல வந்து உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி சொன்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து நுகர்வோட வந்து
வைன்னு சொல்லி ஒரு குட்ஸ் இருக்கு, எக்ஸ்ன்னு சொல்லி ஒரு குட்ஸ் இருக்கு. ஓகே, சரி. இப்போ வைல வந்து நாங்க என்ன செய்யறோம்னு சொல்லி சொன்னா 12 வீதம் அடையப்படுதுன்னு சொன்னா குட்ஸ் எக்ஸ் வந்து ஒரு வீதம் வந்து இழக்கப்படணும். அதே மாதிரி வைல வந்து 8 வீதம் அடைகிறோம்னு சொன்னா குட்ஸ் 2 வந்து இழக்கப்படுதுன்னு சொல்லி சொல்லணும். எக்ஸ் குட்ஸ் வந்து 2 வீதம் அடைய வை வந்து 8 ஆகும். ஸோ இந்த வை வந்து 5 ஆகும் பொழுது இது 3 ஆகும். உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஸோ இது 4, இது 5. சரியா, இந்த எக்ஸ்ன்ற வந்து படிப்படியா அதிகரிக்கக்குள்ள என்ன நடக்கும்னு சொன்னா வையின்ற இழக்கப்படுகின்ற அளவு வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா படிப்படியா குறைவடைந்து கொண்டு வருது. இதைத்தான் வந்து நாங்க இன்டிஃபரண்ட் கர்வ்னு சொல்லி சொல்றோம். அதாவது வந்து இன்டிஃபரண்ட் கர்வ் வந்து இன்டிஃபரண்ட் கர்வ்னால வந்து ஈக்குவேஷனான செட்டிஸ்பிகேஷனை தரக்கூடியங்கிற ஒரு விஷயத்தை தாங்க சொல்றாங்க. ஸோ ஒரு பொருளோட பயன்பாட்டு, அதாவது எக்ஸ்ன்ற பயன்பாட்டை வந்து நாங்க எக்ஸ்ன்ற யூட்டிலிட்டி, அதாவது யூசேஜஸ் யூட்டிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் ஆகும் பொழுது இந்த வையின்ற யூட்டிலிட்டி என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா படிப்படியா குறைஞ்சு கொண்டு வரும். ஆனா என்னதான் இருந்தாலுமே இந்த y and x இது 2 பொருளுடைய யூட்டிலிட்டி, அதாவது வந்து யூசேஜ், பயன், திருப்தி, சர்டிஃபிகேஷன் வந்து ஈக்குவலா இருக்கும். 1 minute. ஓகே. ஸோ அப்ப நாங்க அடுத்த விஷயம், நாங்க இந்த இன்டிஃபரண்ட் கர்வ் பத்தி படிக்கக்குள்ள இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னு சொல்லி சொன்னா, இப்ப இந்த இன்டிஃபரண்ட் கர்வ்னு சொல்லி சொன்னா இது வந்து எங்களுக்கு கவுண்டபிள்லே வந்து கவுண்டபிள் ஒண்ணும் இல்ல. அதாவது வந்து என்ன பயன்பாடு வந்து அப்படியே அதிகரிச்சு கொண்டு தான் போகும். சரியா? ஸோ இங்க வந்து ஆனா என்னத்தான் இருந்தாலுமே யூட்டிலிட்டிங்கிறது வந்து எங்களுக்கு ஈக்குவேஷனா தான் இருக்கும் அந்த இதுல. ஓகே. நாங்க இப்ப வைல வந்து இவ்வளவு பொருள் நாங்க யூஸ் பண்ணோம், எக்ஸ்ல வந்து இவ்வளவு பொருள். ஸோ அங்க வந்து யூட்டிலிட்டி எங்களுக்கு வந்து அந்த எங்கிட்ட இருக்க இன்கம் அளவுக்கு வந்து பயன் கிடைக்கப்படுதுன்னு சொல்லி சொல்றது தான் யூட்டிலிட்டின்னு சொல்லி சொல்றது. நாங்க நேத்து வந்து அந்த யூட்டிலிட்டி கர்வ் வந்து வரைபடம் படிச்சோம். ஸோ அதுல வந்து தெளிவா உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் இருந்து இருக்கும். ஓகே. ஸோ இந்த இதான உதாரணம் ஒன்று வேணா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல முடியும். ஓகே, நாங்க அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். ஸோ when the price of an item higher than equilibrium price in create a shortage in the market. சரியா? அதாவது என்ன சொல்றாங்க, சமநிலை விலையை விட உயர்வாக இருந்தா சந்தையில வந்து பற்றாக்குறை ஏற்படும். இந்த கூட்டை ஏற்றுக்கொள்கின்றீர்களா? இல்ல. நாங்க என்ன படிச்சிருக்கோம், சமநிலையை விட equilibrium prices, அதாவது when the price and item of the lower than the equilibrium price இட்ஸ் கிரியேட் அ ஷார்டேஜ் இன் த மார்க்கெட். அதாவது வந்து சமநிலை விலையை விட குறைவா இருந்தா தான் வந்து என்ன நடக்கும்னு சொன்னா சந்தையில வந்து ஒரு பொருள் பற்றாக்குறையை ஏற்படுத்தும். சமநிலை விலையை விட கூட இருந்தா அங்க என்ன நடக்கும்னு சொன்னா எக்ஸஸ் ஆஃப் டிமாண்ட் தான் என்ன நடக்கும்னா உருவாகும். எக்ஸஸ் ஆஃப் என்ன சொல்ற எக்ஸஸ் ஆஃப் சப்ளை தான் உருவாகும். நிரம்பல் தான் அங்க அதிகரிப்பு இடம்பெறும். ஸோ சரியா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து நாங்க ஆல்ரெடி கதைச்ச விஷயம் தான். அதாவது வந்து அதாவது நாங்க இந்த பிரைஸ் கண்ட்ரோல் செக்ஷன்ல வந்து கதைச்ச விஷயமே தான் இங்க சொல்லி இருக்காங்க. அதாவது வந்து ஃப்ளோர் பிரைஸ் சொல்லும் பொழுது தான் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா எக்ஸஸ் ஆஃப் சப்ளை ஒன்று கிரியேஷன் ஆகும். அதாவது வந்து நாங்க இந்த மினிமம் கண்ட்ரோல் பிரைஸ் மேக்சிமம் கண்ட்ரோல் பிரைஸ்ல வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா அதாவது எக்ஸஸ் ஆஃப் டிமாண்ட் ஒன்று தான் கிரியேட் ஆகும். ஆகவே இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கரெக்ட்னு சொல்லி சொல்லணும். வென் the price of goods change, when the price of goods change the entire, question 3, when the price of an item is higher than equilibrium price, it's create a
ஷார்டேஜ்ல இட்ஸ் கிரியேட் வந்து எக்ஸஸ் இன் த மார்க்கெட்னு சொல்லி சொல்லணும். அப்படி இல்லாட்டி when the price of an item is the lower than equilibrium price it's create a shortage in the marketனு சொல்லி சொல்லணும். ஸோ இதுக்கான வரைபடம் வந்து நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்த வரைபடமே தான். ஓகே, இதுதான் சமநிலை விலை. அதாவது வந்து பி, இது வந்து கியூ. சரியா? இதைத்தான் ஈக்குலிபிரியம் பிரைஸ்னு சொல்றாங்க. இப்ப அங்க கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க, அந்த ஈக்குலிபிரியம் பிரைஸை விட உயர்வா இருந்தா, ஈக்குலிபிரியம் பிரைஸை விட உயர்வா இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா எக்ஸஸ் ஆஃப் சப்ளை தான் கிரியேட் ஆகும். அதாவது வந்து எக்ஸஸ் ஆஃப் சப்ளை தான் கிரியேட் ஆகும். இந்த பகுதி தான் எக்ஸஸ் ஆஃப் சப்ளை தான் கிரியேட் ஆகும்னு சொல்லி சொல்லலாம். சரியா? ஸோ மாறாக எக்ஸஸ், அதாவது ஷார்டேஜ் ஆஃப் த குட்ஸ் வரணும்னு சொல்லி சொன்னா என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா இந்த சமநிலை விட பிரைஸ் வந்து கீழே உருவாக்குள்ள தான் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா ஷார்டேஜ் ஆஃப் த குட்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து முதலாவது செஷன்ஸ்ல நினைக்கிறேன். ஓகே, பாருங்க, நாங்க இதுல தான் என்ன சொல்றோம், அதாவது வந்து இந்த ஈக்குலிபிரியம் பிரைஸ் இருக்கு, இந்த ஈக்குலிபிரியம் பிரைஸை விட கூடுதலா இருந்தா என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா எக்ஸஸ் ஆஃப் சப்ளை ஒன்று தான் கிரியேட் ஆகும். இந்த ஈக்குலிபிரியம் பிரைஸை விட குறைவா இருந்தா தான் என்ன நடக்கும்னு சொன்னா எக்ஸஸ் ஆஃப் டிமாண்ட்னு சொல்ற ஒரு விஷயம் கிரியேட் ஆகும். ஸோ அதுக்கு இந்த வரைபடத்தை நீங்க தெளிவா இப்படி வரைஞ்சிங்கன்றாலே சரி. பாருங்க, பிரைஸ், அடுத்தது குவான்டிட்டி, இது சப்ளை கர்வ், டிமாண்ட் கர்வ், இது ரெண்டும் மீட் பண்ற பாயிண்ட்டை தான் நாங்க ஈக்குலிபிரிமியம்னு சொல்லி சொல்றோம். ஸோ நாங்க வந்து இது படிச்சிருக்கோம், அதாவது வந்து ஈக்குலிபிரிமியம் பிரீமியத்தை விட கன்சியூமருக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் என்ன நடக்குதுன்னா மேக்சிமம் கண்ட்ரோல் பிரைஸ் ஒன்று வைக்கிறாங்க. மேக்சிமம் கண்ட்ரோல் பிரைஸ் ஒன்று வச்சா இந்த ஈக்குலிபிரிமியத்தை விட குறைவான ஒரு பிரைஸ் ஒன்று விதிக்கிறது தான் மேக்சிமம் கண்ட்ரோல் பிரைஸ்னு சொல்லி சொன்னோம். அப்ப மேக்சிமம் கண்ட்ரோல் பிரைஸ்ல தான் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா குட்ஸுக்கான ஒரு ஷார்டேஜ், பொருள் தட்டுப்பாடு ஏற்படும். சரியா? இதே ஃப்ளோர் பிரைஸ்னு சொல்லி சொன்னா அதை வந்து யாரை பாதுகாக்கிறதுக்காக, மேனுஃபேக்சரர், உற்பத்தியாளரை பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வரும். ஸோ உற்பத்தியாளரை பாதுகாக்க கொண்டு வரக்குள்ள என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா இந்த ஈக்குலிபிரியம் பிரைஸை விட இந்த கூடுதலா இருக்கு இந்த 10 ரூபி தான் வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா ஃப்ளோர் பிரைஸ்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த ஃப்ளோர் பிரைஸ் கொண்டு வரது வந்து மேனுஃபேக்சரரை பாதுகாக்க. ஸோ ஃப்ளோர் சமநிலை விலையை விட இந்த ஈக்குலிபிரியம் பிரைஸை விட கூடுதலா இருந்தா அங்க என்ன உருவாகும்னா எக்ஸஸ் ஆஃப் சப்ளை தான் உருவாகும். சரியா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்க்கு நீங்க அதை தான் ஆன்சர் எழுதணும் வரைபடத்தோட. சரி, நாலாவது பாருங்க, when the price of goods change the entire demand curves that the goods shift. ஓகே, அதாவது என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா பொருள் ஒன்றின் விலை மாறும் பொழுது அந்த பொருளின் முழு கேள்வி வலையும் நகரும். என்டையர் குட்ஸ், என்டையர் டிமாண்ட் கர்வ்னா மொத்த கேள்வி வலையும் வந்து நகரும்னு சொல்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கரெக்ட். அதாவது வந்து நாங்க படிச்சிருக்கோம் என்னதுன்னா பொருளின் பிரைஸ், அதாவது when price good change the demand curve that good shift left or right ன்னு சொல்லி சொல்லலாம். அதாவது when the price good change, அதாவது குறித்த பொருளோட விலை வந்து மாறும் பொழுது the demand curves that good shift வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா லெஃப்ட்டுக்கோ ரைட்டுக்கோ நடக்கும். ஸோ இங்க நம்ம பிரைஸ் இல்லாம நன் பிரைஸ், அதாவது வந்து நாங்க படிச்சிருக்கோம் பாருங்க, இந்த அதர் தென் பிரைஸ்னு சொல்லி சொல்லலாம். அதாவது அதர் தென் பிரைஸ்னு சொல்லி சொன்னா விலை தவிர்ந்த மற்ற காரணி மாறும் பொழுதுதான், விலை தவிர்ந்த மற்ற காரணி மாறும் பொழுதுதான் the entire demand curve of that good shift ரைட்டோ லெஃப்ட்னு சொல்லி சொல்லலாம். அதாவது வந்து விலை மாறக்குள்ள
பிரைஸ் சேஞ்ச் ஆகக்குள்ள வந்து டிமாண்ட் கர்வ் மட்டும்தான் ரைட்டுக்கோ லெஃப்ட்டுக்கோ ஷிஃப்ட் ஆகுமே தவிர இந்த அதாவது வந்து என்டையர் டிமாண்ட் கர்வ் மாறணும்னு சொன்னா அப்ப இங்க பிரைஸ் மாறாம பிரைஸ் வந்து கன்ஸ்ட்ரைனா இருக்கும், விலை வந்து நிலையா இருக்கக்குள்ள அதர் ஃபேக்டர்ஸ் தான் வந்து என்ன நடக்கும், சேஞ்ச் ஆகக்குள்ள தான் என்டையர் டிமாண்ட் கர்வ் வந்து ஷிஃப்ட்டுக்கோ அதாவது ஷிஃப்ட் ஆகும் ரைட்டுக்கோ லெஃப்ட்டுக்கோ. சரியா? ஸோ இங்கேயும் வரைபடம் வந்து நீங்க வரையக்குள்ள வந்து என்ன செய்யுது, இங்க டிமாண்ட் கர்வ் வந்து வரைஞ்சிங்கன்னு சொல்லி சொன்னா சரி. அதாவது டிமாண்ட் கர்வ் வரைஞ்சு நீங்க என்ன சொல்லலாம்னு சொல்லி சரியா? டிமாண்ட் கர்வ் வரைகிறீங்க. ஸோ டிமாண்ட் கர்வ் வரைஞ்சி நீங்க சொல்றீங்க வந்து பிரைஸ் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா அதிகரிக்கும் பொழுது, அதாவது பிரைஸ் வந்து அதிகரிக்கும் பொழுது வந்து டிமாண்ட் வந்து குறையும். பிரைஸ் வந்து குறையும் பொழுது வந்து டிமாண்ட் வந்து கூடும். சரியா? ஸோ இங்க வந்து பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகக்குள்ள டிக்ரீஸ் ஆகக்குள்ள வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா டிமாண்ட் கர்வ் வந்து மாறாது. இந்த டிமாண்ட்ல இருக்க பாயிண்ட் தான் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா அப்வர்ட் டவுன்வர்ட் ஆகும். டிமாண்ட்ல இருக்க பாயிண்ட் தான் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா அப்வர்ட் டவுன்வர்டா மாறும். ஓகே. ஸோ டவுன்வர்டா மாறுறேன்னு சொல்லி சொன்னா இது டவுன்வர்டா மாறுது. இது வந்து அப்வர்டா, அதாவது வந்து பிரைஸ் வந்து கூடக்குள்ள என்னென்ன பிரைஸும் ஓகே. பிரைஸ் இது வந்து கியூ. ஓகே. ஸோ பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகக்குள்ள வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா டிமாண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அதாவது குவான்டிட்டி வந்து Q1 ஆகுது. அப்ப Q1 ஆகக்குள்ள இந்த கர்வ்ல இருக்க இந்த பாயிண்ட் தான் என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா மேல் நோக்கி நகருது. அதாவது அப்வர்ட் ஆகுது. பிரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகக்குள்ள P2 வந்து டிக்ரீஸ் ஆகக்குள்ள குவான்டிட்டி வந்து Q2 ஆக வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப குவான்டிட்டி வந்து Q2 இன்க்ரீஸ் ஆகக்குள்ள இந்த டிமாண்ட் கர்வ், அதாவது இது டிமாண்ட் கர்வ், இது வந்து சப்ளை கர்வ். இந்த டிமாண்ட் கர்வோட பாயிண்ட் தான் என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா டவுன்வர்ட் ஆகுது. ஸோ என்டையர் டிமாண்ட் கர்வ் வந்து என்ன நடக்கல, ஷிஃப்ட் ஆகல. இன்கேஸ் பிரைஸ் இல்லாம மத்த ஃபேக்டர்ஸ் ஏதாவது சேஞ்சஸ் ஆகும் பொழுது என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா அதாவது வந்து விலை மாறாது, கன்ஸ்ட்ரைனா இருக்கும். விலை மாறாம இருக்கக்குள்ள மற்ற ஃபேக்டர்ஸ் ஏதாவது சேஞ்சஸ் ஆகுற நிலையில என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா டிமாண்ட் கர்வ் வந்து அதாவது வந்து ரைட்டுக்கோ அப்படி இல்லாட்டி லெஃப்ட்டுக்கோ வந்து சேஞ்ச் ஆகலாம். இதுதான் வந்து என்டையர் கர்வ், அதாவது என்ன சொல்றது, இதுதான் என்டையர் டிமாண்ட் கர்வ் வந்து மாத்தக்கூடியதா இருக்கும். சரியா? பிரைஸ் சேஞ்ச் ஆகுனா என்டையர் டிமாண்ட் கர்வ் மாறாது. அந்த டிமாண்ட் கர்வ்ல இருக்க பாயிண்ட் தான் வந்து என்ன நடக்கும்னா அப்வர்ட் டவுன்வர்டா மாறும். ஓகே.
சரியா? ஸோ அப்ப இங்கன வந்து நாங்க அப்ப கர்வ் அதாவது என்டையர் டிமாண்ட் கர்வ் வந்து சேஞ்ச் ஆகுறதுன்னு சொன்னா, பிரைஸ் வந்து கன்ஸ்ட்ரெயினா இருக்கும். அதர் ஃபேக்டர்ஸ் தான் சேஞ்ச் ஆகுனா மட்டும் தான். ஸோ டிமாண்ட் கர்வ்ல இருக்க பாயிண்ட் வந்து சேஞ்ச் ஆகக்குள்ள என்ன நடக்கும்? அதாவது பிரைஸ் வந்து அப் அண்ட் டவுன் ஆகுனா மட்டும் டிமாண்ட் கர்வ்ல இருக்க அந்த பாயிண்ட் வந்து மாறுறதன் மூலமா டிமாண்ட் கர்வ்ல இருக்க பாயிண்ட் தான் அப்வர்ட், டவுன்வர்ட் ஆகுமே தவிர டிமாண்ட் கர்வ் வந்து மாறாது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் டிஸ்அக்ரின்னு சொல்லி நாங்க போடலாம். அடுத்தது when the price of the butter when price of butter decreases supply curve of the butter shift to the right ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து பட்டரின் விலை குறைவடையும் பொழுது நிரம்பல் வலையை வலது பக்கத்துக்கு நகரம்னு சொல்றாங்க. ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டா இல்லையான்னு கேட்டா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா நாங்க இந்த இந்த அதாவது வந்து டிஸ்அக்ரி. பட்டர் என்ற விலை குறைவடையும் பொழுது வந்து நிரம்பல் வலை வந்து வலது பக்கத்துக்கு நகராது. அதாவது இங்க சொல்லியிருக்காங்க சப்ளை கர்வ் ஷிஃப்ட் டு த ரைட்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நாங்க படிச்சிருக்கோம் பிரைஸ் வந்து என்ன பிரைஸ் வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு சொன்னா டிமாண்ட் கர்வ்ல வந்து எந்த விதமான சப்ளை கர்வ்ல வந்து எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. அதாவது வந்து சப்ளை கர்வ்ல இருக்க பாயிண்ட்ஸ் தான் வந்து அப்வர்ட் டவுன்வர்ட் ஆகும். அதாவது முதல்ல நாங்க டிமாண்ட படிச்சோம், இப்போ இங்க சப்ளையே படிக்கிறோம். அதாவது வந்து பிரைஸ்ல வந்து எந்த விதமான சேஞ்சஸ் நடந்தாலும் கர்வ வந்து அப்வர்ட் டவுன்வர்ட் பாயிண்ட் தான் சேஞ்ச் ஆகும். சரியா? பிரைஸ் இல்லாம அதர் தென் பிரைஸ்னு சொன்னா அதாவது விலை தவிர்த்த மற்ற காரணி சேஞ்சஸ் ஆகக்குள்ள தான் என்ன நடக்கும்னு சொன்னா டிமாண்ட் கர்வையோ சப்ளை கர்வையோ ஷிஃப்ட்டுக்கோ அதாவது ரைட் சைடுக்கோ லெஃப்ட் சைடுக்கோ வந்து ஷிஃப்ட் பண்ணும். அப்ப இங்க வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து நாங்க டிஸ்அக்ரின்னு சொல்லி கொடுக்கணும். ஏன்னு சொன்னா பட்டர்ன்ற பிரைஸ் வந்து சரியா? சோ அப்ப நாங்க இங்க என்ன சொல்லணும்னு சொன்னா when the price of the butter decreases supply curve the butter shift of the right side ன்னு சொல்றாங்க. அதாவது வந்து விலை அந்த பட்டரின் விலை வந்து குறைவடையும் பொழுது அதாவது வந்து நாங்க இங்க வந்து பார்த்திருக்கோம் வந்து என்னதுன்னு சொன்னா நாங்க இந்த கர்வ்ல நிரம்பல் வீதி அதாவது சப்ளை லோ அப் சப்ளைல வந்து நாங்க பார்த்திருக்கோம் என்னதுன்னு சொன்னா விலை வந்து அதிகரிக்கும். பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகக்குள்ள வந்து சப்ளை கர்வ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். விலை பிரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகக்குள்ள சப்ளை கர்வ் வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்ப இங்க பாருங்க when the price of butter decreases supply curve the butter shiftன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வலை வந்து நகராது. அப்ப என்ன சொல்லணும்னு சொன்னா வலை வந்து இங்க நகராது. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கரெக்ட்னு சொல்லி நாங்க சொல்லலாம். சொல்லிட்டு நாங்க அதுக்கான வரைபடம் வந்து எப்படி வரைவோம்னு சொன்னா அதாவது வந்து அதுக்கும் அதே மாதிரியான வரைபடம் தான் நாங்க வரைவோம். ஓகே, இங்க பட்டர்ன்ற பிரைஸ் வந்து தான் குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. சரியா? பட்டர்ன்ற பிரைஸ் வந்து குறையக்குள்ள என்ன நடக்கும்னு சொன்னா சப்ளை கர்வ் வந்து அதாவது பட்டர்ன்ற பிரைஸ் குறையக்குள்ள சப்ளை வந்து என்ன நடக்கும்னு சொன்னா குறைவடைய தொடங்கும். ஓகே, ஸோ இந்த வரைபடத்தை நீங்க என்ன வரைஞ்சீங்கன்னா சரி. இது வந்து சப்ளை கர்வ். இது வந்து P, இது வந்து Q, 0, 0. இது வந்து P-ஆ இருக்கக்குள்ள பிரைஸா இருக்கக்குள்ள Q. ஓகே, Q. ஸோ இங்க வந்து P1 வந்து விலை குறைவடையுது. பட்டர்ன்ற விலை P1 குறைவடையுது. P1 குறைவடையக்குள்ள வந்து P1 குறைவடையக்குள்ள வந்து இங்க வந்து சப்ளை கர்வ் Q1 வந்து என்ன நடக்குதுன்னா குறைவடையும் நிரம்பல். ஸோ அப்ப இங்க வந்து கர்வ் இந்த சப்ளை கர்வ் வந்து சேஞ்ச் ஆகாது. இந்த கர்வ் வந்து சேஞ்ச் ஆகாது. என்ன நடக்குதுன்னு சொன்னா இந்த பாயிண்ட் தான் வந்து அதாவது வந்து ஓகே, இந்த பாயிண்ட் தான் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா சேஞ்ச் ஆகுது. அந்த கர்வ்ல இருக்க பாயிண்ட் தான் ஷிஃப்ட் ஆகுதுன்னு சொல்லி நாம சொல்லணும். ஓகே, அதைத்தான் அங்கே சொல்லி இருக்காங்க. ஓகே, the shift to the right அதாவது வந்து வலது பக்கமோ இடது பக்கமோ நகராது. அதாவது விலை தவிர்ந்த நன் பிரைஸ்னா மட்டும்தான் வந்து என்ன நடக்கும்னு சொன்னா இந்த சப்ளை கர்வ் கூட லெஃப்ட்டுக்கோ ரைட்டுக்கோ சேஞ்ச் பண்ணும்.
the value of the cross price elasticity between the butter and margarine. அப்ப பட்டரும் மார்ஜரின் வந்து என்னது கம்ப்ளிமெண்ட், அதாவது வந்து என்னது கம்படிட்டிவ் குட். அது இல்லாட்டி நாங்க சொல்லலாம் சப்ஸ்டியூட் குட்ஸ்னு சொல்லலாம். சரியா? சப்ஸ்டியூட் குட்ஸை பொறுத்தளவுல வந்து என்ன நாங்க படிச்சோம்? சப்ஸ்டியூட் குட்ஸ்னு சொன்னா நாங்க அங்க இருக்கும், அதாவது வந்து பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப்பா இருக்கும். என்னது கம்ப்ளிமெண்டரி குட்ஸ்னா பிரெட் அண்ட் மார்ஜரின்னு சொல்றது கம்ப்ளிமெண்டரி குட்ஸ். கம்ப்ளிமெண்டரி குட்ஸை பொறுத்தளவுல வந்து ரிலேஷன்ஷிப் வந்து நெகட்டிவா இருக்கும். த வேல்யூ ஆஃப் த கிராஸ் பிரைஸ் எலாஸ்டிசிட்டி பிட்வீன் பட்டர் அண்ட் மார்ஜரின் இஸ் அ positive relationship, நேர்கணிய தொடர்பு. And because that butter and margarines are competitive or substitute goods னு சொல்லலாம். And bread and margarines are positive, அதாவது bread and margarines is a negative relationship because the bread and margarines is a என்ன சொல்றது கம்ப்ளிமெண்டரி குட்ஸ். அதாவது பிரெட் சாப்பிடணும்னா நம்ம பிரெட்டோட மார்ஜரின் தான் சாப்பிடணும். அப்ப பிரெட் வந்து பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகக்குள்ள மார்ஜரின் டிமாண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும். பிரெட்டோட பிரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகக்குள்ள மார்ஜரின்கான டிமாண்ட் வந்து என்ன நடக்கும்னு சொன்னா இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் ஒன் மோர், பட்டரும் மார்ஜரின் சொல்றது வந்து சப்ஸ்டியூட் குட்ஸ். பட்டர் அண்ட் பிரைஸ் வந்து கூடக்குள்ள மார்ஜரினுக்கான டிமாண்ட் கூடும், பட்டர் அண்ட் பிரைஸ்க்குள்ள மார்ஜரினுக்கான டிமாண்ட் குறையும். நான் இது ஆல்ரெடி டிஸ்கஷன் பண்ண கொஸ்டின். Okay, if the government imposed tax on product that has been elastic demand, the tax revenue of government is increases. அதாவது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நெகிழ்ச்சியுடைய கேள்வியில வந்து ஒரு உற்பத்தி பொருள் அரசாங்கம் வரி ஒன்றை விதித்தால் அரசாங்கத்தின் வரி வருமானம் என்ன நடக்கும்னு சொன்னா அதிகரிக்கும் சொல்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டா அதாவது இல்லையான்னு சொன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். அதாவது வந்து நாங்க படிச்சிருக்கோம் அரசாங்கம் வரி வருமானத்தை உழைக்கணும்னு சொன்னா லக்ஸரி குட்ஸ்ல தான் கூடுதல் அளவு டேக்ஸை வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா இம்போஸ் பண்ணுவாங்க. அப்ப லக்ஸரி குட்ஸ்னு சொல்லக்குள்ள வந்து லக்ஸரி குட்ஸுக்கு டேக்ஸை வந்து இப்ப நாங்க எசென்ஷியல் சாரி 1 minute சாரி அதாவது வந்து என்ன சொல்றது, அதாவது இலாஸ்டிக் குட்ஸ்னு சொன்னாலே இலாஸ்டிக் ஆஃப் டிமாண்ட் சொன்னாலே அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து லக்ஸரி குட்ஸ் தான். லக்ஸரி குட்ஸுக்கு வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா அதாவது வந்து டேக்ஸை வந்து நாங்க டேக்ஸின் இன்கம் அதிகரிச்சு கொள்ளணும், வரி வருமானத்தை அதிகரிச்சு கொள்ளணும்னு சொன்னா கவர்மெண்ட் என்ன செய்யணும்னு சொன்னா லக்ஸரி குட்ஸ்ல தான் வந்து டேக்ஸை வந்து இம்போஸ் பண்ணணும். அதாவது ஆடம்பர பொருட்களுக்கு தான் வரி அதிக அளவு விதிக்கணும். அப்ப ஆடம்பர பொருட்களுக்கு அதிக அளவு வரி விதிக்கிறதுன்னு சொன்னா நாங்க அந்த வரைபடத்தை என்ன செய்வோம்னு சொன்னா சொன்னா உற்பத்தியாளர்கள் வந்து என்ன செய்வான்னு சொன்னா அதிக அளவு வந்து அதுக்கான வரியை வந்து கட்டுவாங்க. ஸோ அதனால தான் நாங்க சொல்றோம் லக்ஸரி குட்ஸ்ல வந்து கண்டிப்பா டேக்ஸ் வந்து இம்போஸ் ஆகக்குள்ள கவர்மெண்ட்க்கு வந்து டேக்ஸ் இன்கம் வந்து அதிக அளவு காணப்படும். டேக்ஸ் இன்கம் வந்து அதிக அளவு காணப்படும். பாருங்க, ஸோ இங்க வந்து நிறைய ஸோ அதிக அளவு ஓகே ஓகே பாருங்க, இங்க இருக்கிற டேக்ஸ் வந்து கூட. இதே வந்து இதுண்ட டேக்ஸ் பகுதி டேக்ஸ் வந்து குறைவா இருக்கு. அதாவது வந்து லக்ஸரி குட்ஸை பொறுத்தளவுல வந்து நாங்க என்ன சொல்லியிருக்கோம், அதாவது இலாஸ்டிக் சிட்டினா என்னது, விலை மாற்று வீதத்தை விட தொகை மாற்று வீதம் வந்து கூடுதலையா இருக்கும். விலை மாற்று வீதத்தை விட தொகை பிரைஸ் பர்சன்டேஜை விட டிமாண்ட் பர்சன்டேஜ் வந்து கூடுதலையா இருக்கும். அப்ப பிரைஸ் பர்சன்டேஜை விட டிமாண்ட் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸா இருக்கக்குள்ள வந்து அங்க என்ன நடக்கும்னு சொன்னா அதுக்கான அது வந்து இலாஸ்டிக்ல தான் இருக்கும். ஸோ பிரைஸ் ஆஃப் இலாஸ்டிசிட்டியில வந்து உதாரணம் நாங்க சொல்ல போனா லக்ஸரி குட்ஸ். லக்ஸரி குட்ஸுக்கு வந்து டேக்ஸை வந்து இம்போஸ் பண்ணக்குள்ள வந்து கவர்மெண்ட் வந்து டேக்ஸ் இன்கம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ள முடியும். பிகாஸ் அங்க மேனுஃபேக்சரர் வந்து உற்பத்தியாளர்கள் வந்து அதிக அளவு வந்து வரிய செலுத்தி ஆக வேண்டும். ஓகே, சோ இந்த வரைபடத்தை வரைஞ்சாச்சு. சோ இதெல்லாம் சொன்ன கதைகளே தான் ரிப்பீட் சொல்ல வேண்டியதா இருக்கு. வரி விதிச்சா என்ன நடக்கும், நிரம்பல் கோடு வந்து உட்புறம் நகர்வடையும். ஓகே, சோ இது வந்து பிரைஸ்ன்னு சொல்லி நாங்க போடலாம். இங்க வந்து இது பிரைஸ். ஓகே, இது வந்து கியூவா இருக்கும். ஸோ இது வந்து P1 இருக்கக்குள்ள வந்து P1 வந்து இன்க்ரீஸ் ஆகக்குள்ள வந்து Q1 ஆக வந்து
என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா குறைவடைய தொடங்கும்னு சொல்லி லக்ஸரி டேக்ஸ் வழங்கின பிறகு என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா அதாவது வரி விதிச்ச பிறகு பொருளோட விலை வந்து என்ன நடக்கும் அதிகரிக்கும் பொருளோட விலை அதிகரிக்க தொடங்கும் ஓகே ஸோ அதிகரிக்க தொடங்கணும்னு வந்து குவான்டிட்டி அந்த அந்த பொருளுக்கான கேள்வி வந்து குறைவடைய தொடங்கும் ஓகே அடுத்தது வந்து ஈக்குவிலிபிரியம் பிரைஸ் ஈக்குவிலிபிரியம் ஆரம்பத்துல வந்து இருந்தது எங்கன்னு சொல்லி சொன்னா ஈயா இருந்தது இப்ப வந்து E1 மாறும் E1 மாறும் இது வந்து என்னது எங்கட டிமாண்ட் கர்வ் ஸோ இது வந்து ஒரு வரைபடம் வரையக்குள்ள பாதியில வரைஞ்சினா எக்ஸாமுக்கு நல்ல ஸ்கோர் எடுக்கலாம்னு சொல்லி பாருங்க நாங்க இந்த விஷயங்கள் எல்லாமே கொடுக்கணும் இந்த எக்ஸாம் எல்லாம் கொடுத்துட்டு அதாவது வந்து இப்ப இலாஸ்டிக் சிட்டி குட்ஸ் தானே இலாஸ்டிக் சிட்டி குட்ஸை பொறுத்தளவுல வந்து இது வந்து யார்ட டேக்ஸ்ன்னு சொல்லி இந்த ஓகே ஓகே ஸோ இந்த பகுதி வந்து யார் கூடுதலாக தாங்குறதுன்னா மேனுஃபேக்சரர் உற்பத்தியாளர் இந்த பகுதி யார் அதிக அளவு தாங்குறதுன்னு சொன்னால் கன்சியூமர் அப்போ பாருங்க இலாஸ்டிசிட்டி குட்ஸை பொறுத்தளவில் வந்து டேக்ஸ் ஒன்று பே பண்ணுறது வந்து கன்சியூமரை விட மேனுஃபேக்சரர் அப்படி இல்லாட்டி ப்ரொடியூசர் தான் அதிக அளவு டேக்ஸை வந்து பே பண்ணுறாரு ஸோ டேக்ஸை அதிக அளவு பே பண்ணும் ஸோ ஒரு கவர்மெண்ட் இன்கம் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னா லக்ஸரி குட்ஸுக்கு தான் டேக்ஸை வந்து அதிக அளவு விதிக்கணும் ஓகே ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க the price floor is imposed by the government in order to protect the producer இந்த கூட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டா எஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் அதாவது வந்து நாங்க கவர்மெண்ட் வந்து ஃப்ளோர் பிரைஸ் வந்து கொண்டு வரதுக்கான காரணமே யாருக்குன்னு சொல்லி சொன்னா அதாவது ப்ரொடியூசரை வந்து பாதுகாக்க உற்பத்தியாளர்களை பாதுகாக்க அதாவது என்ன சொல்றது ஃப்ளோர் பிரைஸ்ன்னு சொல்லக்குள்ள வந்து பிரீமியத்தை விட என்ன நடக்கும்னு சொன்னா கூடுதலையா இருக்கும் பிரீமியத்தை விட கூடுதலையா இருக்கும் சரியா பிரீமியத்தை விட கூடுதலையா இருக்கிறத தான் நாங்க சொல்லுவோம் ஓகேயா ஸோ பாருங்க வரைபடம் சரியா ஸோ பிரீமியத்தை விட என்ன நடக்கும் கூடுதலாக தான் இருக்கும் இங்கே தான் வந்து இதுதான் ஃப்ளோர் ப்ரைஸ்னு சொல்லி சொல்றது ஃப்ளோர் ப்ரைஸ் வந்து கொண்டு வந்த பிறகு என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா அதாவது எக்ஸஸ் ஆஃப் சப்ளை கிரியேட் ஆகும் எக்ஸஸ் ஆஃப் சப்ளை வந்து கிரியேட் ஆகும் அதைத்தான் வந்து இதை நான் ரெண்டில் எக்ஸஸ் ஆஃப் சப்ளை வந்து எங்கன்னா கிரியேட் ஆகும் ஸோ இதை வரைஞ்சாச்சு ஸோ இங்கே வந்து பின்னு சொல்லி நீங்கள் போடுறீங்க இது வந்து P1ன்னு சொல்லி போடுறீங்க P1ன்னு சொல்லி போட்டு நீங்கள் இங்கே எங்கேயாவது நீங்கள் மென்ஷன் பண்ணணும் P1 is floor priceன்னு சொல்லி அதாவது ஃப்ளோர் ப்ரைஸ்னு சொல்லி சொல்லணும் ஓகே ஸோ இதுதான் வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா ஈக்குவிலிபிரியம் சரியா ஈக்குவிலிபிரியம் Pல வந்து கியூ அலகு அதாவது குவான்டிட்டி வந்து ப்ரைஸ் இருக்கு குவான்டிட்டி ஓகே ஸோ இது வந்து ஓகே ஓகே இது வந்து 0 இந்த விஷயங்கள் எல்லாமே கொடுக்கணும் இது வந்து என்னது சப்ளை கர்வ் இது வந்து டிமாண்ட் கர்வ் இது வந்து என்னதுன்னா ப்ரைஸ் கர்வ் இப்படி இருக்கக்குள்ள வந்து கவர்மெண்ட் வந்து என்ன நடக்குதுன்னா ப்ரொடியூசரை வந்து பாதுகாக்கிறதுக்காகத்தான் இந்த ஃப்ளோர் ப்ரைஸை வந்து அறிமுகப்படுத்துது ஃப்ளோர் ப்ரைஸ்னு சொல்லி சொன்னா ஈக்குவிலிபிரியம் ப்ரைஸுக்கு வந்து லோ பிரீமியத்தை விட கூடுதலா இருக்குது அதாவது உதாரணத்துக்கு வந்து ஈக்குவிலிபிரியம் 10 ரூபான்னு சொல்லி சொன்னா அரசாங்கம் உற்பத்தியாளரை பாதுகாக்க அந்த பொருள் விலையை வந்து 20 ரூபாயை விதிக்குது அப்ப P1 மாறும் P1 மாறக்குள்ள இந்த அப்ப என்ன நடக்கும்னு சொன்னா விலை கூடிட்டா என்ன நடக்கும் கேள்வி வந்து Q1 குறைவடைய தொடங்கிடும் விலை வந்து என்ன விலையை கூட்டின பிறகு என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா Q1 வந்து Qல இருந்து Q1 வந்து குறைவடைய தொடங்கிடும் ஓகேயா ஸோ இதைத்தான் வந்து நாங்க இங்கே சொல்லணும் சரியா ஸோ அடுத்தது இங்கே இன்னொரு விஷயம் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா இன்னொரு விஷயம் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா அதாவது இந்த ஃப்ளோர் ப்ரைஸ் கொண்டு வந்தவனு வந்து அதாவது வந்து ஃப்ளோர் ப்ரைஸ் கொண்டு வந்தவனு வந்து அந்த Q2 அதாவது வந்து P1 தான் இப்போ இங்கே வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா ஃப்ளோர் ப்ரைஸாக இருக்கும் ஸோ ஃப்ளோர் ப்ரைஸ் வந்து கொண்டு வந்தவனு வந்து இந்த Q2 வந்து அதாவது வந்து இங்கே வந்து Q2 அளவு வந்து சப்ளை வந்து கூட்டிடுவாங்க ஏன்னு சொன்னா உற்பத்தியாளர்கள் என்ன நடக்கும்
பொருளுக்கான விலை வந்து அதிகரிப்பு செஞ்சுட்டாங்க. பொருளுக்கான விலை அதிகரிப்பு செஞ்சோன வந்து உற்பத்தியாளர்கள் என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா, நிரம்பல் அளவ வந்து Q2ஆல வந்து அதிகரிப்பாங்க. ஸோ அதுதான் இங்க Q2 வந்து நிரம்பல் அளவு கூடுது. அப்ப இந்த Q2க்கும் Q1க்கும் இடையில இருக்கிறத தான் வந்து நாங்க என்ன சொல்றோம்னா, எக்ஸஸ் இந்த ரெட் கலர் கோடு இந்த இப்ப நாங்க ரெட் கலர போடையில அது. ஓகே. இந்த எல்லோ கலர் பார்ட்டா இருக்கு. அதத்தான் வந்து நாங்க எக்ஸஸ் ஆஃப் சப்ளைன்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப இதத்தான் நீங்க இங்கன வரைஞ்சு காட்டணும். ஓகேயா? Its production possibility curve is straight line that means that the opportunity cost of increase. இல்ல. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இல்ல. அதாவது உற்பத்தி சாத்திய வளையக்கோடு நேர்கோடா இருந்தா அமையச்செலவு என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா அதிகரிக்குது இல்ல. அமையச்செலவு மாறாதுன்னு சொல்லி சொல்லலாம். If the production possibility curve is straight line, it's mean that the opportunity cost is constrained ன்னு சொல்லி சொல்லணும். நிலையானது இருக்கணும்னு சொல்லி சொல்லலாம். அப்படி இல்லாட்டி இந்த ஸ்டேட்மெண்ட்ட வேறையாவும் சொல்லலாம். If the production possibility curve is straight line, sorry, if the production possibility curve is increase, அதாவது வந்து நாங்க சொல்லலாம் என்னதுன்னு சொல்லி சொன்னா ஓகே. அதாவது வந்து அதிகரிக்குமா இருந்தா, வளைவா இருந்தா, நாங்க சொல்லுவது நாங்க அந்த கர்வ வந்து நாங்க சொல்லலாம் வந்து எப்படின்னு சொல்லி சொன்னா, அ குவிவா இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா, எந்த ஷேப்ன்னு சொல்லி சொன்னா வெயிட். அதாவது வந்து பிபிசி கர்வ் வந்து அதாவது நாங்க சொல்லுவோம் இந்த பாயிண்ட்க்கு வந்து குழிவா இருந்துச்சுன்னா, அவுட் சைட்ல வந்து என்ன நடக்குது? குவிவா ஒரு ஓவல் ஷேப்ல வந்து இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா, அதத்தான் வந்து நாங்க என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா, இன்கிரீசிங் அதாவது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் இஸ் இன்கிரீசிங். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்ன்னு சொல்லி சொல்லணும். பாசிட்டிவ் கர்வ் வந்து ஸ்ட்ரெய்ட் லைனா இருந்தா என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, ஸ்ட்ரெய்ட் லைன்னு சொல்லி சொன்னா, இதுதான் ஸ்ட்ரெய்ட் லைன். இங்கேயும் வந்து நீங்க இதெல்லாம் குடுக்கணும். இது வந்து பிபி, சின்னு சொல்லி குடுக்கணும். இது வந்து எக்ஸ் குட்ஸ்ன்னு சொல்லி குடுக்கணும். இது ஒய் குட்ஸ்ன்னு சொல்லி குடுக்கணும். இது 0ன்னு சொல்லி குடுக்கணும். ஸோ அதே மாரி இத குடுத்துட்டு நீங்க என்ன சொல்லணும்னு சொல்லி சொன்னா, இஃப் த புரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் இஸ் ஸ்ட்ரெய்ட் லைன், இட்ஸ் மீன் தட் the opportunity cost is என்னதுன்னா கன்ஸ்ட்ரெய்ன்ட் நிலையானதா இருக்குன்னு சொல்லி சொல்லணும். அப்படி இல்லாட்டி நீங்க இந்த வரைபடத்த வரைஞ்சு கூட சொல்லலாம். என்னதுன்னு சொல்லி சொன்னா, இஃப் த புரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் வந்து அதாவது வந்து நாங்க குவிவுன்னு சொல்லி சொல்றதுக்கு வந்து நாங்க சொல்றது ஓவல் ஷேப். ஓவல் ஷேப் இட்ஸ் மீன் தட் த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் இஸ் இன்கிரீசிங் கூட நாங்க சொல்லலாம். ஓகே. அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். The income elasticity. The income elasticity of demand explain the change in demand of particular product due to change in the consumer income. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட்டா? ஓகே. எஸ், இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அதாவது என்ன சொல்றான்னு சொன்னா, வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி வந்து நுகர்வோட வருமான மாற்றமும் குறித்த பொருளின் கேள்வியில் ஏற்பட்ட மாற்றத்தையும் விளக்குறது. The income elasticity of demand explain the change in the demand of the particular product due to change the consumer income. Sometimes இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தானே. ஸோ நீங்க கரெக்டான ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அப்படியே நீங்க அகைன் காப்பி பேஸ்ட் பண்ணலாம். எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அப்படி பண்ணிட்டு வந்து இப்ப நாங்க இங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா 2, 3 விஷயத்த வந்து நாங்க என்ன சொல்லணும்னு சொன்னா, கண்டிப்பா வந்து சொல்லணும். எக்ஸ்ட்ராவா 2, 3 விஷயத்த வந்து நாங்க சொல்லணும். ஸோ என்ன சொல்லலாம்னு சொல்லி சொன்னா, ஓகேயா? என்ன சொல்லலாம்னு சொல்லி சொன்னா, நாங்க இப்ப இன்கம் எலாஸ்டிசிட்டி எப்படி காணுவோம்? YED ஈக்குவல் டெல்டா QD யின் கீழ் டெல்டா Y தர மல்டிபிள் Y யின் கீழ் என்ன நடக்கும்? QDன்னு சொல்லி இந்த ஈக்குவேஷனையும் நீங்க போடணும். சரியா? ஸோ போட்டோனே நாங்க என்ன சொல்லலாம்னு சொல்லி சொன்னா, அதாவது இன்கம் சேஞ்சஸ்க்கு ஏத்த மாரி என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, அந்த ப்ராடக்ட்ல வந்து டிமாண்ட் வந்து இன்கிரீஸ், டிக்ரீஸ் ஆகும். சரியா? இதுதான் 2016 பேப்பர்ல வர எக்ரியா, டிஸ்எக்ரியா கொஸ்டின். ஓகேயா? ஸோ அடுத்த பேப்பருக்கு போவோம்.
ஸோ இது வந்து 2017 கொஷன். எகெயின் எக்ரியா டிஸ்எக்ரியா தான் கேட்குறாங்க பாருங்க. ஆஸ் அ பிஎம்எஸ் ஸ்டூடெண்ட் யூ ஆர் நாட் ரிக்வயர்ட் டு த இன்கர் எனி ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். அதாவது வந்து பிஎம்எஸ் மாணவர்களாகிய நீங்கள் அமைய செலவு ஒன்றை செலவிட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இன்கரெக்டான்னு சொன்னா ஸ்டேட்மெண்ட் இஸ் அ இன்கரெக்ட் பிகாஸ் யூ ஆர் த பிஎம்எஸ் ஸ்டூடெண்ட். நீங்க பிஎம்எஸ் ஸ்டூடெண்டா இருக்கக்குள்ள வந்து நீங்க சாட்டர்டே சண்டேஸ்லயோ அப்படி இல்லாட்டி ஃபுல் டைமாவோ பார்ட் டைமாவோ நீங்க இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு பதிலாக என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா, இந்த இப்போ நார்மலா இப்போ நீங்க பிஎம்எஸ் ஸ்டூடெண்ட் சொல்லி சொல்லிட்டாங்க. அப்போ எங்களுக்கு தெரியும் மண்டே டு ஃப்ரைடே வந்து உங்களுக்கு எந்த விதமான கிளாஸஸும் இல்லை. ஸோ சாட்டர்டே சண்டேஸ் தான் கிளாஸஸ் இருக்கு. ஸோ நீங்க இங்க சொல்லியே ஆகணும். அதாவது சாட்டர்டே சண்டேஸ்ல வந்து நீங்க இந்த பிஎம்எஸ் டிகிரி படிக்கிறதுக்கு பதிலா நாங்க என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா, அதாவது நாங்க பார்ட் டைமாவோ ஃபுல் டைமாவோ ஒரு ஜாப் ஒன்று செஞ்சா அந்த ஜாப் மூலமா எங்களுக்கு கிடைக்கிற வந்து சேலரி வந்து என்ன செய்யறோம்னு சொன்னா இழக்கப்படுதுன்னு சொல்லி சொல்லலாம். ஸோ பிஎம்எஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலுமே வந்து நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா கண்டிப்பா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஒன்று இருக்கு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் தான் எங்களுக்கு என்னதுன்னா, இஃப் நாங்க சாட்டர்டே சண்டே ஒர்க் படிச்ச சந்தர்ப்பத்துல வந்து என்ன நடக்கும்னு சொன்னா எங்களுக்கு கிடைக்க வேண்டிய சேலரி வந்து அங்கன இல்லாம போகுது. ஸோ ஆஸ் அ பிஎம்எஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வி ஹேவ் யூ ஆர்னு சொல்லி தானே இருக்காங்க. we have required to incur and we have incur opportunity cost னு சொல்லி சொல்லணும். ஸோ எங்களுக்கும் வந்து கண்டிப்பா ஒரு opportunity cost இருக்கு. நாங்க சாட்டர்டே சண்டே படிக்கிறதுக்கு பதிலா ஒரு பார்ட் டைம் வேலை செஞ்சா என்ன நடக்கும், எங்களுக்கு சேலரி கிடைக்கும். ஸோ அதுதாங்க நீங்க ஸ்டேட்மெண்ட்டா எழுதணும். ஓகே, அடுத்தது there is a negative relationship between the price of the product and quantity of supply according to the law of demand. This statement is, அதாவது வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா கேள்வி விதியை பொறுத்தளவுல வந்து உற்பத்தி பொருளின் விலைக்கும் விநியோகிக்கப்பட்ட எண்ணிக்கைகளுக்கு ஆகியவற்றுக்கு இடையில எதிர்கணிய தொடர்பு இருக்குன்னு சொல்லி, அதாவது சப்ளை குவான்டிட்டி ஆஃப் த சப்ளை, இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட்னு சொல்லி சொல்லணும். அதாவது வந்து ஏன் இன்கரெக்ட்னு சொல்லி சொல்றேன்னா, அதாவது வந்து நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப் குவான்டிட்டி ஆஃப் சப்ளை இல்ல குவான்டிட்டி ஆஃப் டிமாண்ட்னு சொல்லி தான் சொல்லணும். அதாவது வந்து நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப் இருக்கு பிரைஸுக்கும், price of the product and quantity of demand according to the law of demand curve. So இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கரெக்ட்னு சொல்லி சொல்லணும். ஸோ இன்கரெக்ட்னு சொல்லி சொன்னா மட்டும் காணாது. ஸோ நாங்க அதுக்காக வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா வரைபடம் ஒன்று வரையணும். அதாவது வந்து பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகக்குள்ள வந்து டிமாண்ட் கர்வ் வந்து டிக்ரீஸ் ஆகுது, பிரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகக்குள்ள வந்து டிமாண்ட் கர்வ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஆகவே வந்து பிரைஸுக்கும் டிமாண்டுக்கும் இடையில வந்து என்ன இருக்குதுன்னு சொல்லி சொன்னா நாங்க நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு சொல்லி நாங்க சொல்லணும். ஓகேயா? ஸோ இங்க வந்து என்ன சொல்லியிருக்கான்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு ஓகே. இங்க வந்து என்ன இப்போ ஸோ அதுக்கான வரைபடம் வந்து என்ன இப்படி ஒரு ஷேப்ல ஒரு வரைபடம் வரைஞ்சா ஓகே. சரியா? ஸோ அடுத்தது வந்து இங்க வந்து ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட்ல வந்து என்ன சொல்லியிருக்கான்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு தெளிவாவே சொல்லியிருக்கிறாங்க. தேர் இஸ் அ நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப். அது ஓகே. பிரைஸுக்கும் பிரைஸ் ஆஃப் ப்ராடக்ட் அண்ட் குவான்டிட்டி ஆஃப் த டிமாண்ட் நாட் ஃபார் அ சப்ளை. இந்த நெகட்டிவ் அதாவது நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப் வந்து ஓகே. ஸோ நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப் லோ ஆஃப் டிமாண்ட் கர்வ் இருக்கு. ஆனா பிரைஸுக்கும் குவான்டிட்டி ஆஃப் டிமாண்டுக்கும் தான் தவிர குவான்டிட்டி ஆஃப் சப்ளைக்கு இல்லை. அடுத்தது த கவர்மெண்ட் இம்போஸ் த மேக்ஸிமம் பிரைஸ் ஆஃப் ப்ராடக்ட் கன்சியூமர். ஓகே. இப்போ இங்க என்ன சொல்றாங்க, அதாவது வந்து அரசாங்கம் வந்து நுகர்வோரை பாதுகாக்க பாருங்க, the protect the consumer, நுகர்வோரை பாதுகாக்க தான் என்ன நடக்குது, impose the maximum price. Yes, it is a correct answer. So government வந்து என்ன செய்யுதுன்னா கன்சியூமரை பாதுகாக்க மேக்ஸிமம் பிரைஸ் ஒன்று இம்போஸ் பண்ணுது. ஸோ அதுக்காக வந்து நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா வரைபடம். ஓகே. ஓகே. ஸோ இத வந்து நாங்க இந்த வரைபடத்தை வந்து வரைஞ்சிங்கன்னு சொல்லி சொன்னா சரி. இந்த வரைபடத்தை வரைஞ்சா ஓகே. ஸோ இது வந்து நாங்க மேக்ஸிமம் லீகல் பிரைஸ் 1 மினிட். நான் இப்போ மேக்ஸிமம் லீகல் பிரைஸ்லாம் ஆல்ரெடி நான் இப்போ வரைஞ்சனால நான் உங்களுக்கு வரைபடத்தை மட்டும் நான் அகைன் ரிமூவ் பண்ணி விடுறேன். ஸோ வரைபடம் தான் மேக்ஸிமம் லீகல் பிரைஸ். ஸோ இந்த ஷேப்பில் வந்து வரைபடத்தை வரைஞ்சிங்கன்னு சொல்லி சொன்னா ஓகே. கிளியரா? ஸோ இந்த ஷேப்பில் தான் அது இருக்கணும். ஓகே.
මේමයි ඇතුළට දාගන්නවා කියන්නේ ඔව් ඉතින් කැමරාමෑන් කියලා ඉතින් බෑග් එකක් උස්සන් ආව කියලා උන් කවුරුත් දන්නේ නැහනේ. එයාට එන්ට්‍රන්ස් ටිකට් මේ මොනවද එයාට දැන් අපේ එන අයත් එක්ක එන්ට්‍රන්ස් ටිකට් එකක් තිබුණොත් එයාටත් දුන්නත් ඉතින් එයාත් එවිලා එතනින් වාඩි වෙලා ඉන්න පුළුවන් නේ ඇතුළට ඇවිල්ලා. Okay. So okay. So நாங்க அடுத்த கொஸ்டின பார்ப்போம். The government when the tax imposed on the inelastic product larger portions of as to the borne by the consumer. அதாவது inelastic goods பொறுத்தளவுல வந்து நாங்க என்ன செய்யறதுன்னா டேக்ஸ் ஒன்று இம்போஸ் ஆகுன்னு சொன்னா அந்த லார்ஜர் போர்ஷன்ஸ் வந்து யாருக்கு போகும்னு சொல்லி சொன்னா கண்டிப்பா பையருக்கு தான் போகும். அதாவது இன்இலாஸ்டிக் குட்ஸ்னு சொல்லி சொன்னா நாங்க படிச்சது வந்து என்னதுன்னா அத்தியாவசிய பண்டத்துக்கு எசென்ஷியல் ஐட்டம் அதாவது இன்இலாஸ்டிக்னு சொல்லி சொன்னாலே விலை மாற்று வீதத்தை விட அதாவது பெர்சன்டேஜ் ஆஃப் த பிரைஸ் சேஞ்சை விட டிமாண்ட் சேஞ்ச் அளவு வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா ரொம்ப குறைவா இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல வந்து கவர்மெண்ட் வந்து டேக்ஸ் ஒன்று இம்போஸ் ஆகக்குள்ள வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா அந்த டேக்ஸ்ல வந்து பெரிய போர்ஷனை வந்து யாருன்னு சொல்லி சொன்னா தாங்கக்கூடியது வந்து நுகர்வோர் தான் தாங்குவாங்க. சிறிய போர்ஷனை வந்து யார் தாங்குறேன்னு சொன்னா சிறிய போர்ஷனை வந்து யார் தாங்குறதுன்னு சொன்னா அதாவது ப்ரொடியூசர் வந்து தாங்கக்கூடியதா இருக்கும். ஓகே. ஸோ இந்த வரைபடத்தை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு தெரியும். கலரை மாற்றுவோம். சரியா? ஸோ இங்கே வந்து இந்த ஃபுல்லா ஓகே. இந்த ரெட் கலர் ஹைலைட் பண்ணியிருக்க பெரும் பகுதி வந்து யாரு தாங்க டேக்ஸ் வந்து இம்போஸ் பண்ணணும்னு சொல்லி சொன்னா கன்சியூமரா தான் இருக்கும். இந்த சின்ன பாட்டை தான் வந்து யாருன்னு சொல்லலாம். இந்த அதாவது வந்து இந்த பகுதியை தான் வந்து யார் தாங்குவான்னு சொன்னா ப்ரொடியூசரா அப்படி இல்லாட்டி மேனுஃபேக்சரா இருக்கும். ஓகே. ஸோ இன்இலாஸ்டிக் குட்ஸை பொறுத்தளவு வந்து டேக்ஸ் ஒன்று இம்போஸ் பண்ணக்குள்ள வந்து டேக்ஸ்ல வந்து பெரிய போர்ஷனை வந்து தாங்குறது வந்து கண்டிப்பா வந்து கன்சியூமரா தான் இருக்கும் இன்இலாஸ்டிக் குட்ஸை பொறுத்தளவுல. ஓகே. ஸோ இது வந்து பிஆர் பி. ஸோ இது எல்லாமே கொடுக்கணும். டேக்ஸ் வந்து இம்போஸ் ஆனா அது P1 மாறும். ஸோ டிமாண்ட் வந்து அப்போ என்ன நடக்கும் Q1 வந்து குறைய தொடங்கும் Qல இருந்து. ஓகே. ஸோ இது வந்து Q. நீங்க வரைபடம் எல்லாம் தெளிவா ரூலர் வச்சு சரியா நீங்க வரைபடம் எல்லாமே வரையுங்க. ஓகே. அம்புக்குறி போடுறதுல இருந்து எல்லாமே வந்து A to Z வந்து கிளியரா செஞ்சு கொள்ளுங்க. ஓகே. ஓகே. இதைத்தான் இந்த அம்புக்குறி. ஓகே சார். இப்போ அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். when the okay when the அப்ப நீங்க இந்த கொஸ்டினை வந்து திரும்ப again நீங்க எழுதலாம். when the tax imposed on the inelastic product the larger portion of in has to be the borne by the consumer and larger க்கு அடுத்தது lower portions of it has to be borne by the manufacturer or producer னு சொல்லி கூட நீங்க அதை அங்கன அந்த வசனத்தை வந்து கொஞ்சம் பெருசா எழுத முடியும். when the demand elastic of the product 15% change in the price lead less than 15% change in the quantity of the demand. அதாவது இலாஸ்டிக்கை பொறுத்தளவுல
வந்து நாங்க என்ன சொல்லியிருக்கோம்னா அதாவது விலை மாற்று வீதத்தை விட தொகை மாற்று வீதம் கூட. அப்ப இந்த 5வதுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இன்கரெக்டான்னு சொன்னா ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட் பிகாஸ் elasticity good அதாவது வந்து இது வந்து when the demand of inelastic for the product 15% change in the price is less than 15% change in the quantity of demand ன்னு சொல்லலாம். இது வந்து inelastic-ஆ இருந்தா. so elastic-ஆ இருந்தா கண்டிப்பா என்ன நடக்கும்னா 15% change in the price lead to higher than 15% change in the quantity of the demand. அதாவது விலை மாற்று வீதத்தை விட தொகை மாற்று வீதம் கூடுதலையா இருக்கும் elasticity of the goodsல. சரியா? சோ அதுக்கு elasticity of demand ன்னு சொல்லி இந்த வரைபடத்தை நீங்க வரைஞ்சீங்க என்று சொல்லி சொன்னா சரி. ஓகேயா? சோ தெளிவாவே காட்டியிருக்காங்க பாருங்க. பிரைஸை விட என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா டிமாண்ட் வந்து கூடுதலையா இருக்கு. ஆல்மோஸ்ட் நான் இதெல்லாம் வரைஞ்சு காட்டியிருக்க நேரத்தை நான் வந்து இப்படி கூகுள்ல வந்து உங்களுக்கு பார்த்து கொள்றதுக்காக நான் காட்டுறேன். ஓகே பாருங்க. இதுதான் அதுக்கான வரைபடம். எலாஸ்டிக் டிமாண்ட் கர்வ். பாருங்க, விலை மாற்று வீதத்தை விட தொகை மாற்று வீதம் பெரிதா இருக்கு. அடுத்த கொஸ்டின். The revenue from the elastic of product can be increased by the revenue from the elastic product can be increased by the increase it is the price. அதாவது வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா நெகிழ்ச்சி உற்பத்தி பொருளோட வருமானத்தை வந்து அதன் விலையை அதிகரிப்பதனால் அதிகரிப்பு செய்யலாம். இந்த கூற்று எக்ரியா டிஸ்அக்ரி பிகாஸ் the revenue from an inelastic productனு சொல்லக்கூடாது. அதாவது வந்து elastic productல வந்து வருமானத்தை அதிகரிக்கணும்னு சொல்லி சொன்னா நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா அந்த பொருளோட விலையை வந்து குறைக்கணும். அதாவது நாங்க ஒரு பொருளோட வருமானத்தை அதாவது இன்இலாஸ்டிக்ல தான் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா இன்கம் வந்து அதாவது ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக நாங்க பிரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இலாஸ்டிக் ப்ராடக்டை பொறுத்தளவுல வந்து இன்கம் ரெவன்யூவை வந்து கூட்டிக் கொள்ளணும்னு சொல்லி சொன்னா நாங்க பிரைஸை வந்து என்ன செய்யணும்னு சொன்னா டிக்ரீஸ் பண்ணணும். ஸோ இந்த திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட்னு சொல்லி நாங்க சொல்லலாம். ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட்னு சொல்லி சொல்லலாம். ஓகே, ஸோ நாங்கள் படிச்சிருக்கோம் இலாஸ்டிக் குட்ஸ்ன்னு சொல்லலாம் லக்ஸரி குட்ஸ். லக்ஸரி குட்ஸ்ல வந்து இன்கம் அதிகரிக்கணும்னா அதாவது வந்து எலாஸ்டிக் இன்கம் டிமாண்ட் எலக்ட்ரிசிட்டியை பொறுத்து ரெவன்யூவை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லி சொன்னா நாங்க பிரைஸை வந்து டிக்ரீஸ் பண்ணணும். ரெவன்யூவை வந்து அதாவது இன்இலாஸ்டிக் ப்ராடக்ட்ல வந்து நாங்க என்ன செய்யணும் ரெவன்யூவை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னா பிரைஸை வந்து டிக்ரீஸிங் பண்ணணும். இதை ரெண்டு மெத்தட்லையும் எழுதலாம். ஓகே, த ரெவன்யூ ஃப்ரம் அண்ட் elasticity product can be increased by the increasing it is a price இல்ல decreasing it is a price. நல்லா மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. The revenue from an elastic product can be increased by increasing it is price னு சொல்றது அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தவறானது. So the revenue from an elastic product can be increased by decreasing it is price. அதாவது பிரைஸை வந்து குறைச்சாதான் elasticity product ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகே, சரி. அடுத்தது the downward sloping line demand curve has the same elasticity along the curve. அதாவது என்ன சொல்றான்னு சொன்னா கீழ் நோக்கிய சரிவை கொண்டுள்ள ஒரு நேர்கோட்டு வளைவு வந்து என்ன சொல்றாங்க அதன் ஊடாக ஒரே நெகிழ்ச்சியை தான் கொண்டிருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல, இந்த கூற்றை வந்து disagree. The downward sloping line demand curve has the same elastic along the curve. அந்த கர்வ்ல எல்லாமே வந்து சேம் elasticity-யா இருக்கும்னு சொல்லி கேட்டா இல்ல, அந்த கூற்று வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸோ ஏன் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி சொன்னா அந்த நெகிழ்ச்சியின் அந்த கர்வ்ல இருக்க ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் வந்து என்ன நடக்கும்னு சொன்னா எலக்ட்ரிசிட்டி வந்து மாறக்கூடியதா இருக்கும். கர்வ்ல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து மாறக்கூடியதா இருக்கும். ஓகே, இதைத்தான் நாங்க சொல்லணும். பாருங்க, எலக்ட்ரிசிட்டி ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் இன் டிமாண்ட் கர்வ். அப்ப நீங்க இந்த வரைபடத்தை வரைஞ்சிட்டு சொல்லணும். அதாவது ஒவ்வொரு பாயிண்ட்லையும் ஓகேயா
இங்க நான் என்ன சொன்னேன், the downward sloping line demand curve as the different elasticity along the curve னு சொல்லணும். not for a same elasticity. ஒவ்வொரு புள்ளியிலையும் வந்து இந்த புள்ளியை எடுத்துக்கொண்டா பாருங்க, முதலாவது perfectly inelastic, அதாவது பூரண நெகிழ்வு உடையது. ED சமன் இந்த பாருங்க முடிவிலியா போகும். அதாவது வந்து இங்க வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா, முடிவிலியா போறதுன்னு சொன்னா நாங்க படிச்சிருக்கோம். அதாவது பெர்ஃபெக்ட்லி இலாஸ்டிக் ஆஃப் டிமாண்ட்ல வந்து பிரைஸ் சேஞ்ச் ஆகாத இருக்கிற சந்தர்ப்பத்துல வந்து டிமாண்ட் தான் என்ன நடக்கும்னா சேஞ்ச் ஆகும்னு சொல்லி. அடுத்தது இந்த பி பாயிண்ட் எடுத்துக்கொண்டா ரிலேட்டிவ்லி இலாஸ்டிசிட்டி, அதாவது இலாஸ்டிசிட்டியை பொறுத்தளவுல நாங்க என்ன படிச்சோம், பிரைஸ் சேஞ்ச் ஆகுறத விட டிமாண்ட் வந்து கூடிய அளவு பெர்சன்டேஜ்ல சேஞ்ச் ஆகும்னு சொல்லி. அடுத்தது இந்த மிட் பாயிண்ட் வந்து என்ன சொல்லுதுன்னு சொன்னா, அதுதான் வந்து நாங்க யூனிக் இலாஸ்டிசிட்டின்னு அழகுசார் நெகிழ்ச்சி. அப்ப இங்க வந்து விலை மாற்று வீதமும் என்ன சொல்றது தொகை பெர்சன்டேஜ் ஆஃப் த பிரைஸும் பெர்சன்டேஜ் ஆஃப் த டிமாண்டும் ஈக்குவலா இருக்கும். பாயிண்ட் டில என்ன சொல்றான்னு சொன்னா இன்கம் இலாஸ்டிசிட்டி, அதை தான் ரிலேட்டிவ்லி இன்இலாஸ்டிசிட்டின்னு சொல்லுவோம். ஸோ நீங்க இங்க இந்த மாதிரியான சமன்பாடு இந்த ஈக்குவேஷன்களையும் போட்டு இதுக்கான நேமையும் கண்டிப்பா எழுதுனா ஃபுல் மார்க்ஸ் உங்களுக்கு தருவாங்க. சரியா? சோ அடுத்தது எடுத்துக்கொண்டு நாங்க என்ன சொல்லணும்னு சொன்னா, அதாவது வந்து இங்க வந்து பெர்ஃபெக்ட்லி இன்இலாஸ்டிக், பூரண நெகிழ்ச்சி அற்றதுன்னு சொல்லி நாங்க படிச்சிருக்கோம். அதாவது இங்க என்ன நடக்கும்னு சொன்னா, விலையில வந்து மாற்று வீதம் வந்து ஏற்படும், தொகையில பெர்சன்டேஜ் ஆஃப் பிரைஸ்ல சேஞ்ச் ஆகும், பெர்சன்டேஜ் ஆஃப் டிமாண்ட்ல எந்த சேஞ்சுமே இருக்காது. சரியா? சோ அதைத்தான் இங்க இந்த கொஸ்டின்ல இந்த 7வது கொஸ்டின்ல ஆன்சர் பண்ணணும். டிக்ரீஸ் இன் த பிரைஸ் ஆஃப் குட் வில் இன்க்ரீஸ் த டிமாண்ட் ஃபார் இட் சப்ஸ்டியூட், அதாவது வந்து உற்பத்தி பொருளை வந்து விலையை குறைக்கும் பொழுது பதிலீடுகளுக்கான தேவை அதிகரிக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டா இன்கரெக்டான்னு சொல்லி கேட்டா, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்னதுன்னு சொன்னா, ஓகே, நாங்க இதை வந்து ஸ்டேட்மெண்ட் இஸ் அதாவது வந்து நாங்க சொல்லணும் டிஸ்அக்ரின்னு சொல்லி. பிகாஸ் பாருங்க, டிக்ரீஸ் இன் த பிரைஸ் ஆஃப் குட் வில் டிக்ரீசிங் த டிமாண்ட் ஃபார் அ சப்ஸ்டியூட்னு சொல்லணும். இன்க்ரீஸ் இன் த பிரைஸ் ஆஃப் குட் வில் இன்க்ரீஸ் த, அதாவது வந்து டிமாண்ட் ஃபார் அ சப்ஸ்டியூட். நாங்க படிச்சிருக்கோம் பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் தான் இருக்கு. என்னதுக்கா? அந்த என்னது சப்ஸ்டியூட் குட்ஸ் பிரைஸுக்கும் சப்ஸ்டியூட் குட்ஸ் டிமாண்டுக்கும். உதாரணத்துக்கு வந்து கோப்பியின் விலை கூடுனா நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா, கோப்பிக்கு பதிலா அதாவது தேயிலைக்கான கேள்வியை வந்து அதிகரிப்போம். அப்ப இங்க வந்து டிக்ரீஸ் இன் த பிரைஸ் ஆஃப் குட், அதாவது வந்து இப்ப கோப்பியின் விலை வந்து குறையும் பொழுது என்ன நடக்கும்னு சொன்னா, அதாவது டிமாண்ட் சப்ஸ்டியூட் பதிலீட்டு பொருட்களுக்கான கேள்வியை வந்து என்ன நடக்கும்னு சொன்னா குறைவடைய செய்யும். ஸோ அப்ப இங்க வந்து பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் தான் இருக்குன்னு சொல்லணும். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தவறானது. டிக்ரீஸ் த பிரைஸ் ஆஃப் குட் வில் டிக்ரீஸ் த டிமாண்ட் ஃபார் த சப்ஸ்டியூட்னு சொல்லணும். இன்க்ரீஸ் இன் த பிரைஸ் ஆஃப் குட் தான் வில் இன்க்ரீஸ் த டிமாண்ட் ஃபார் அ சப்ஸ்டியூட்னு சொல்லணும். அடுத்தது பேசிக் எக்கனாமிக் ப்ராப்ளம் ஆஃப் ஃபேஸ் ஒன்லி பை த பூரர் கண்ட்ரி ஆஃப் த வேர்ல்ட், அதாவது என்ன சொல்லலாம்னு சொன்னா, அடிப்படை பொருளாதார பிரச்சனை வந்து உலகில் இருக்க வறுமையான நாடுகள் மட்டும்தான் முகம் கொடுக்குதான்னு சொல்லி கேட்டா இல்ல. ஸோ பேசிக் எக்கனாமிக் ப்ராப்ளம் ஆர் பேஸ்ட் நாட் ஓன்லி பூரர் கண்ட்ரி ஆஃப் த வேர்ல்ட், அதாவது வந்து வறுமையான நாடுகள் மட்டும் இல்ல இந்த அடிப்படை பொருளாதார பிரச்சனைக்கு வந்து முகம் கொடுக்குறாங்க. உலகில் உள்ள அனைத்து நாடுகளும் இந்த கண்ட்ரி ஆஃப் the all sorry in the word of the all countries are face basic economic problems னு சொல்லி நாங்க அந்த கொஸ்டினை வந்து சொல்லலாம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் 9வது ஸ்டேட்மெண்ட் வந்து டிஸ்அக்ரின்னு சொல்லி போட்டு நாங்க அதை ஆன்சர் பண்ணணும். ஓகேயா?
சரியா? ஸோ இந்த ஸ்கார்சி அதாவது வந்து அந்த அடிப்படை பொருளாதார பிரச்சனை வந்து உலகில வறுமையான நாடுகள் மட்டும் இல்ல, எல்லா நாடுகளும் வந்துமே அந்த அடிப்படை பொருளாதார பிரச்சனைக்கு வந்து முகம் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கான காரணம் என்னதுன்னு சொல்லி சொன்னா, ஸ்கார்சிட்டி அதாவது வறுமையான அலங்கள். ஸ்கார்சிட்டின்னு சொன்னா அருமையான வளங்கள் காரணமாக அன்லிமிட்டட் வாட் எல்லையற்ற விருப்பங்களும், வரையறுக்கப்பட்ட வளங்களும் காரணமாக அருமை உருவாகுது. அருமை உருவாகுறதுல அந்த அருமை என்ன நடக்குதுன்னா, தெரிவு பிரச்சனைய கொண்டு வருது. சாய்ஸ் அதுதான் what to the produce, how to produce, for whom to produce. எதனை எந்த அளவில் உற்பத்தி செய்தல், எவ்வாறு உற்பத்தி செய்தல், யாருக்கு உற்பத்தி செய்தல்னு சொல்ற அடிப்படை எக்கனாமி பேசிக் எக்கனாமிக் ப்ராப்ளம். பேசிக் எக்கனாமிக் ப்ராப்ளம் தான் what to produce, for whom to produce. யாருக்கு உற்பத்தி செய்யறது, how to produce எப்படி உற்பத்தி செய்யறது, என்னத்தை உற்பத்தி செய்யறதுன்னு சொன்ன அடிப்படை பொருளாதார பிரச்சனைக்கு வறுமையான அதாவது வந்து பூரர் கண்ட்ரிஸ் மட்டும் இல்ல பேஸ் பண்ணுது, உலகில் இருக்க எல்லா கண்ட்ரியும் பேஸ் பண்ணுது. பிகாஸ் ஏன்னு சொல்லி கேட்டா ரிசோர்ஸ் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா லிமிட்டட் ரிசோர்ஸும் மக்கள்கிட்ட ஹியூமன்ஸ்ட அன்லிமிட்டட் போன்ஸும் தான். அடுத்தது if the production possibility curve the connect to the origin it's mean that the opportunity cost is decrease. அதாவது வந்து உற்பத்தி சாத்திய வலை மூலத்துக்கு குவிவாக இருந்தா என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா அமைய செலவு கிரயம் குறையுதுன்னு சொல்லி அர்த்தம். ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். அதாவது வந்து பாருங்க ஆரிஜின் சொல்லி சொல்றாங்க. ஆரிஜின் சொல்லி சொன்னா குவிவு. the connect to the origin, the production possibility curve is the convex to the origin. அதாவது வந்து உற்பத்தி சாத்திய வலை வந்து opportunity cost is degree. சரியா? அதாவது வந்து டிக்ரீசிங் opportunity cost. ஓகே, டிக்ரீசிங் opportunity cost வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா அதாவது வந்து இந்த புள்ளிக்கு வந்து குவிவா இருக்கு, வெளிப்புறம் எப்படி இருக்கு, குழிவா இருக்கு. அதாவது டிக்ரீசிங் opportunity costல பாருங்க வெளிப்புறம் அதாவது the possibility curve is the convex to the origin, convex to the origin, convex to the origin சொல்லி சொன்னா மூலத்துக்கு வந்து அதாவது வந்து குவிவு, அதாவது மூலம்னு சொல்லி சொன்னா இந்த பாயிண்ட்க்கு வந்து பாருங்க குவிவாவும் வெளிப்புறம் எப்படி இருக்கு, குழிவாவும் இருக்கு, ஒரு பேசன் டைப்ல இருக்கு. ஸோ இதை டிக்ரீஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னு சொல்லி சொல்ற ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஓகேயா? ஸோ ஆல்மோஸ்ட் நாங்கள் 17 பேப்பர்ஸையும் நாங்கள் பார்த்துட்டோம். சரியா? ஸோ நாங்கள் அடுத்தடுத்த ரெக்கார்டிங்ல வந்து எக்ரியா டிஸ்அக்ரி வந்து நாங்கள் 18 19 19 கொஸ்டின் வந்து நாங்கள் பார்ப்போம். ஓகேயா?